पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। ॐ व्यासं वसिष्ठनप्तारं शक्ते पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे सुखतातं तपोनिधिं। व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुःसुरासुरगणाः। देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ॐ श्रीकृष्णाय परमात्मने नमः। श्रीकृष्ण कृष्ण कृष्ण। ॐ नारायणः परो व्यक्तात् अण्डमव्यक्तसम्भवम् अण्डस्यान्तस्मिन् लोकाः सप्तद्वीपा च मेदिनी। ஓம் எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில 18வது சாப்டர் பார்த்துட்டு இருக்கோம். ஞான சந்நியாச மோட்ச சந்நியாச யோகம் பார்த்துட்டு இருக்கோம். சந்நியாசத்தினாலதான் மோட்சம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கணும். சந்நியாசம்ன்றது பார்த்தீங்கன்னா இது நிறைய தப்பா இன்டர்பிரேஷன் பார்த்தீங்கன்னா இருக்கு. சங்கரர் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல சன்னியாசிகளுக்கு மட்டும்தான் மோட்சம் அப்படின்னு எல்லாரும் என்ன எடுத்துடுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வேஷம் போட்டிருக்க சன்னியாசிகளுக்கு, சன்னியாச வேஷம் போட்டிருக்கோம்ல அவங்களுக்கு தான் மோட்சம், அவர் ஒன் சைடடா இருக்கார், பார்ஷாலிட்டி பண்றார் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. கிரகஸ்தர்களுக்கு நிறைய சைவ மதத்துல இருக்கிறவங்களுக்குலாம் என்ன தோணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐயோ ரொம்ப டேஞ்சர் ஆச்சு அப்படின்னு. ஆக்சுவலா சந்நியாசம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா மமத்துவத்தையும் மமக்காரம் நம்ம சொல்றோம் பார்த்தீங்களா, அந்த மமக்காரத்தையும் அகங்காரத்தையும் தியாகம் பண்றதுனால மட்டும்தான், சந்நியாசம் பண்றதுனால மட்டும்தான் மோட்சம் கிடைக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சந்நியாசம்னு சொல்லாம அந்த இடத்துல ஒரு தியாகம்னு சொல்லிட்டேன்னு வச்சுங்களேன், ரொம்ப ஈஸியா இருக்கும். அதனாலதான் பார்த்தீங்கன்னா இந்த சாப்டர் ஆரம்பிக்கும் போதே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்க அப்படின்னா, சந்நியாசம் இஸ் ஈக்குவல் டு தியாகம் அப்படின்றத நல்லா சொல்லி வச்சிருக்கோம். சொன்னதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 48வது ஸ்லோகத்துல ரொம்ப முக்கியமான விஷயம் ஆபாசவாதத்தை கொண்டுட்டு வந்திருக்கோம். இந்த உலகம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காரணத்திலிருந்தும் தோன்றவில்லை. அப்ப பார்த்தீங்க அப்படின்னா காரணக்காரியவாதத்தை தூக்கி ஓரமா போட்டுட்டு இது எல்லாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வெறும் மாயையினால பார்த்தீங்கன்னா மாயையிலிருந்து உண்டானது, மாயையிலேயே இருக்கு, மாயையிலேயே திரும்ப லயத்தையும் அடையும். எல்லா ஜீவராசிகளும் பார்த்தீங்கன்னா அவ்வியக்தத்திலிருந்து உண்டாகுது, அவ்வியக்தம்னா மாயா, அவ்வியக்தத்திலேயே நிக்கிது, திரும்ப அவ்வியக்தத்தையே அடையும், தோன்றி மறையும். என்ன ஒரே ஒரு வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டெய்லி நம்ம பார்க்குற சொப்பனம் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் சொப்பனம். அந்த இண்டிவிஜுவல் சொப்பனம் ஒரு இண்டிவிஜுவல்னா என்ன அர்த்தம், ஒரு தனிப்பட்ட மனசு.
அது வந்து பாத்தீங்கன்னா டெய்லி வந்து பாத்தீங்கன்னா சின்னதா ஒரு சொப்பனத்தை உண்டு பண்ணுது. திரும்ப அது வந்து பாத்தீங்கன்னா அன்னன்னைக்கு அந்த சொப்பனம் முடிஞ்சு போகுது. மறுநாள் நம்மளால பார்க்க முடியறது இல்லை. அதனால நமக்கு ஒரு நிச்சயம் உண்டாகுது. சொப்பனம் பொய் அப்படின்னா ஓகே சுவாமி, சொப்பனம் பொய் தான் அப்படின்னு நமக்கு தெரியுது. ஆனா இந்த சொப்பனம் எது, இந்த ஜாகிரதம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தீர்க்க சொப்பனமா இருக்கு. இந்த தீர்க்க சொப்பனத்துல இருந்து நமக்கு வேக்கப் ஆனா மட்டும்தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இத பொய்ன்னு சொல்ல முடியும். இந்த இந்த வேக்கப் ஆகிறதுக்கு தான் இந்த ஞானம் அப்படின்றது ஒண்ணு தேவைப்படுது. டெய்லி நம்ம வேக்கப் ஆகிறதுக்கு ஞானம் தேவையில்லை. தன்னாலேயே வேக்கப் ஆயிடுறோம் சொப்பனத்துல இருந்து. உடனே வந்து பாத்தீங்கன்னா அது பொய்ன்னு தெரிஞ்சிருது. அப்ப இங்க வேக்கப் ஆகுறதுனா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஞானத்துல விழிப்படைதல், ஞானத்துல வேக்கப் ஆகிறது. என்ன, இந்த விசாரம் பண்ண 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 நல்ல விசாரத்தை வந்து பாத்தீங்கன்னா பண்ணணும் அப்படின்னா, ஈஸ்வரன் மண்ணாங்கட்டி புண்ணாக்கெல்லாம் தூக்கி ஓரமா போடுங்க. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எல்கேஜி ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்ற விஷயம் அதெல்லாம். அப்போ கொஞ்சம் நல்ல தீவிரமா வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தனுக்கு நல்ல புத்தி வந்துச்சு அப்படின்னா, அவனோட பார்வையில இருந்து பார்த்தோம் அப்படின்னா, நான் இருக்கேன் சுவாமி, அவ்வளவுதான். பார்க்கிற நான் இருக்கேன். நான் தான் இந்த உலகத்தை இருக்குன்னு சொல்றேன். நான் தான் காலையில போய் வந்து பாத்தீங்க அப்படின்னா, இப்ப இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வடமாலை, இன்னைக்கு சனிக்கிழமை வந்து நான் தான் ஆஞ்சநேயர்னு ஒருத்தர் இருந்தார் அப்படின்னு நான் தான் சொல்றேன். யார் சொன்னா? நான் தான் ஜாகிரத அவஸ்தையில புராணத்தை படிச்சு, ராமாயணத்தை படிச்சு, ஆஞ்சநேயர் மேல எனக்கு ஒரு காதல் உண்டாயி, ராமருக்கு இவ்வளவு கைங்கரியம் பண்ணியிருக்காரு அப்படின்னு எங்க சொல்லிட்டு இருக்கேன் நானு? ஜாகிரத அவஸ்தையில ஒரு அனுமான் ஒருத்தர் வந்தார். அவர் வந்து ராமருக்கு அனுகிரகம் நிறைய ஹெல்ப் பண்ணார். ராமருக்கு ரொம்ப பெரிய பக்தரா இருந்தார். எனக்கு அவர் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ அப்படின்னு இப்ப நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், வடமாலை போய் போட போறேன். அனுமார்னு ஒருத்தர் இருந்தாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜாகிரதத்துக்கு அப்புறம் சொப்பனத்துக்கு போனோம்னு அனுமார் வந்தாரா? டீப் ஸ்லீப்ல அனுமார் இருந்தாரா? யாருமே இல்லை. ராமர், அனுமாரை விடுங்க, ராமர் இருந்தாரா? ராமாயணம் நடந்துச்சா? மகாபாரதம் நடந்துச்சா? கிருஷ்ணர் இருந்தாரா? கிருஷ்ணர் வந்தாரா போனாரா? அவதாரங்கள்லாம் நடந்துச்சா? இதெல்லாம் நம்ம எங்க விவகாரம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜாகிரத அவஸ்தையில இருந்து விவகாரம் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ கொஞ்சம் யதார்த்தத்துக்கு போகும்போது என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாஸ்தவத்துல வந்து பாத்தீங்கன்னா, இப்போ நான் பாக்குறேன், நான் நல்ல புத்திசாலியா இருந்து நான் பாக்குற ஃபர்ஸ்ட் பெர்சன் மட்டும்தான் சத்தியம். ஃபர்ஸ்ட் பெர்சன் இருக்கிறதுனால தான் நான் வந்து பாத்தீங்கன்னா செகண்டா இருக்கக்கூடிய எல்லாத்தையும் பாக்குறேன். இது இருக்கு, அது இருக்கு, எல்லாத்தையும் நான் பாக்குறேன். தூக்கத்துல இது எதுவுமே இல்லையே, நான் ஒன்றும் இல்லை அப்படின்னு தானே பாக்குறேன். சொப்பனத்துல வேற எதையோ பார்த்தேன். அப்ப பாக்குறவன் நான் அப்படியே இருந்துட்டு இருக்கேன். பாக்குறதுக்கான ஆப்ஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா 3 அவஸ்தையிலையும் 3 விதமா மாறிக்கிட்டு இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன இந்த சொசைட்டி வந்து பாத்தீங்கன்னா ஜாகிரதத்துல என்ன நம்ம பதிய வைக்கிறோம் மனசுக்குள்ளார, ஃபேமிலி, சொசைட்டி எல்லாம், அதுதான் நம்ம என்ன பண்றோம், இந்த உலகத்தை ப்ரொஜெக்ஷன் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கோம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா வாஸ்தவமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம விவகாரத்துல இருக்கக்கூடிய எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாம் ஃபால்ஸ் தான். நம்ம நாலேஜ் எல்லாமே ஃபால்ஸ் நாலேஜ் தான். வாஸ்தவம் இல்லை, பொய்யறிவு எல்லாமே விகல்பம். அதனால்தான் பகவான் சொல்லும் போதே சொல்றாரு, என்னுடைய பரம்பாவம் அஜானந்தக அப்படின்ற, என்னுடைய பரம்பாவத்தை யாருமே அறியறதில்லை. ரொம்ப கிளியரா சொல்றாரு. இந்த பரம்பாவத்தை வந்து பாத்தீங்கன்னா யாரும் அறியறதில்லை. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பரம்பாவம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பகவான் என்னுடைய ஆத்மாவா இருக்காரு. இதுதான் பரம்பாவம். நிர்குண நிராகாரம் தான் சுவாமியோட வாஸ்தவ ரூபம் எனக்குள்ளார. அதனால்தான் மந்திரம் சொல்லுது, ஏஷதா ஆத்மா அந்தர்யாமி, நீ வேற இல்ல. அந்தர்யாமியா உள்ள ஒருத்தர் இருக்காரே, அவர் தான் நீ. அவருக்கு நாமரூபம் இருக்கானா? அவருக்கு நாமரூப குணங்கள் எதுவுமே இல்லை. அப்ப நாமரூப குணங்கள் இல்லாம ஏக்கமேவ அத்விதீயமா சுவாமி மட்டும்தான் இருக்கார். அந்த சுவாமி தான் நானும் அவரு வேற வேற இல்லை. அப்ப இந்த ஜெகத்து, இந்த பரமஹம்சானந்தான்ற கேரக்டர்லாம் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஜாகிரதத்துல வந்து போறதா இருக்கு. ஜாகிரதத்துல வந்து ஜாகிரதத்திலேயே முடிஞ்சு போகுது. வாஸ்தவத்துல இல்ல. இருக்கிறது ஒரே ஒரு நான், ஒரே நான் தான். அந்த நானும் பகவானும் ஒரே நான் தான். ரெண்டு வேற வேற இல்ல, ஒரே பிரம்ம தத்துவம். ஜாகிரதத்துல தான் ஜீவன் அப்படின்னு ஒரு பேதமே உண்டாகுது. சொப்பனத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா பேதங்கள் உண்டாகுது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா டீப் ஸ்லீப்ல வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு பேதங்களும் இல்லவே இல்லை. அங்க ஜீவன் வேற, ஈஸ்வரன் வேறன்ற ஒரு எந்த ஒரு பேதமும் இல்லவே இல்லை. அப்ப என்னது இருக்கிறது? ஒரே நான் தான், ஒரே பரமாத்மா மட்டும்தான். அப்போ ஜீவன் எப்போ உற்பத்தி ஆகுறான்? ஜாகிரதத்துல வேக்கப்பானோன்னு பரமஹம்சானந்தா வந்துட்டேன். ஐயோ நான் இருக்கேன், இந்த ஜெகத்து இருக்கு, அப்ப இதுக்கு யாரோ ஒருத்தர் வந்து கிரியேட்டர் இருக்கணும்.
அப்படின்னு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு கிருஷ்ணர் இருக்கார் எனக்கு இஷ்ட தேவதா, எனக்கு ராமர் இருக்கார், எனக்கு அனுமன் இருக்கார், எனக்கு சிவபெருமான் இருக்கார் அப்படின்னு நான் தான் கல்பனா பண்றேன். அப்ப வந்து பாத்தீங்கன்னா தூக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஜீவனும் இல்லை ஈஸ்வரனும் இல்லை. அப்ப ஜீவ ஈஸ்வர கல்பனையே எங்க நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜாகிரதத்துல மட்டும்தான். ஜீவ கல்பனைய முன்னிட்டு முதல்ல பூர்வம் ஜீவம் கல்பயத்தே பூர்வம் மாண்டுக்கிய காரிக்கார சொல்றான். ஜீவனை தான் முதல்ல கல்பனா பண்றான் இவன். நானுக்கு மேல ஒரு ஜீவ கல்பனை நடக்குது. நான் பரமஹம்சானந்தா, மனுஷன், ஆம்பளை, நான் தமிழ, இந்திய அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்களை கல்பனை பண்ணிட்டு எனக்கு அப்பா அம்மா இருக்காங்க, குலம் கோத்திரம் இருக்கு, எல்லாத்தையும் கல்பனை பண்ணோன்னே இந்த உலகம் இருக்கு. இதெல்லாம் எங்க இருந்து யார் பண்ணா? அப்போ ஒரு கிரியேட்டர் வேணும், ஒரு ஈஸ்வரன் வேணும், பஞ்சகிருத்தியத்தையும் பண்ணக்கூடிய ஒருத்தர் வேணும். பஞ்சகிருத்தியம் மாதிரி மண்ணாங்கிட்ட ஒன்றும் உண்டாகவே இல்லை. அவர் சிருஷ்டியும் இல்லை, ஸ்திதியும் இல்லை, லயமும் இல்லை, அனுகிரகமும் இல்லை, நிக்கிரகமும் இல்லை. ஒரு ஒரு புண்ணாக்கும் இங்க இல்லை. வெறும் தெரியுது, அவ்வளவுதான். இந்த உலகம் தெரியுது. ஆனா இதை சத்தியம்னு நினைக்கிறதுனால நான் என்ன பண்ணிட்டேன்? ஈஸ்வர கல்பனையை நான் பண்ணிட்டேன். அப்போ ஜீவனையும் ஜெகத்தையும் நம்ம பார்க்கறதுனால இதுக்கு ஒரு ஆதாரமா ஒரு கிரியேட்டர் வேணும், ஈஸ்வரன் வேணும், அனுகிரக கர்த்தா வேணும்னு நம்ம ஈஸ்வரனை வந்து பாத்தீங்கன்னா நினைக்கிறோம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஜீவ கல்பனையும் இந்த ஜெகத் கல்பனையும் பொய் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அப்ப ஈஸ்வர கல்பனைக்கும் அவசியம் இல்லாம போயிடும். இந்த பரமஹம்சானந்தா தோற்றம், இந்த ஜெகத்து தோற்றம் சொப்பன மாதிரி அப்படின்னா, இப்ப நீங்க ராத்திரியில வந்து சொப்பனம் பாக்குறீங்களா, காலையில எந்திரிச்சோன்னே அதை வந்து கிரியேட் பண்ணது வந்து பரமாத்மா கிரியேட் பண்ணாருன்னு உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கீங்களா? அங்க யாராவது பஞ்சகிருத்திய பராயணக அப்படின்னு ஒருத்தர் இருந்தாரா? அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்க சொப்பனத்தை வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் பண்ண பிரம்மா, அந்த சொப்பனத்தை வந்து நிக்க வைக்கிற ஸ்திதி பண்ற விஷ்ணு, அந்த சொப்பனத்தை லயம் பண்ண ருத்ரன், நிக்கிரக அனுகிரகம்லாம் பண்றதுக்கான ஒரு சக்தி கர்மபல தாத்தா. இதெல்லாம் சொப்பனத்துல நம்ம திங்க் பண்றோமா உட்கார்ந்துக்கிட்டு காலையில? சொப்பனம் ஏன் திங்க் பண்றதுல? சொப்பனம் தெரியுது. தெரிஞ்சது வந்து பாத்தீங்க அப்படின்னா மறைஞ்சு போச்சு, இல்லாம போச்சு, வேக்கப் ஆகும்போது இல்லாம போச்சு. அப்ப தோன்றி மறையறதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆளை கல்பனா பண்ணணும்ன்ற அவசியம் இல்லை. தோற்றம் மறைவு அதுக்கு காரணம்லாம் இல்லை. மனசுன்ற மாயினால என்ன பண்ணுது? தெரியுது. தெரிஞ்சது வந்து பாத்தீங்கன்னா இல்லாம போகுது. அங்க ஒரு ஈஸ்வர கல்பனாலாம் தேவையில்லை நமக்கு. நம்ம சொப்பனத்துக்கு ஒரு ஈஸ்வர கல்பனைய பண்றது இல்லை. அதே மாதிரி இங்க ஜாகிரதத்திலையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மொத்த ஜகத்தும் வந்து பாத்தீங்கன்னா நான் வேக்கப் ஆகும்போது தோன்றுது, அதுக்கப்புறம் மறைஞ்சு போகுது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா யார் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரே நான் மாத்திரம் தான் இருக்கேன். அந்த நான் தான் பரமாத்மா, பிரம்மம் அப்படின்னு பேர். இந்த நாலேஜ் ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா தான்ல இருந்து பாக்குற ஒரு அந்த ஃபர்ஸ்ட் பர்சன்ல இருந்தே எல்லாத்தையும் டீல் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா, டீல் பண்றதுல நான் யோசனை பண்ணும் போதே வந்து பாத்தீங்கன்னா நான் இருக்க அதனால தெரியுது, நான் இருக்க அதனால தெரியுது, நான் இருக்க அதனால பரமஹம்சானந்தா தெரியறான், நான் இருக்க அந்த நானுக்கு மேலதான் பரமஹம்சானந்தா முதற்கொண்டு இங்க இருக்கிற எல்லா ஜெகத்தும் ஜீவர்களும் கல்பித்தம் அப்படின்னு இந்த நான்ல இருந்து ஃபர்ஸ்ட் பர்சன்ல இருந்து பாக்குறவன்ல இருந்து இந்த உலகத்தை பார்க்க 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 உங்களுக்கு என்ன உண்டாகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பந்த பாசம் வந்து பாத்தீங்கன்னா சத்தியத்துவ புத்தி நீங்கி போயிடும். அப்ப பெரிய உபாயம் வந்து பாத்தீங்கன்னா திரஷ்டாவையும் திருஷ்யத்தையும் பிரிச்சு பிரிச்சு பார்க்கறது தான் மிகப்பெரிய உபாயம். அப்படி சொன்னதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா 48வது ஸ்லோகத்துல சொன்னோம். அப்போ இந்த ஜெகத்துக்கு காரணம் இல்லாமையும் இல்லை, இந்த ஜெகத்துக்கு காரணம் வந்து அவ்வியக்தமோ இல்ல வேற வேற காரணங்களையோ கல்பிக்க முடியாது. இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தோன்றி மறையக்கூடியது. தோன்றி மறையக்கூடியது அப்படின்னா மாயா. தோன்றி மறையிறது வாஸ்தவத்துல இல்ல, வெறும் தோற்றம் வெறும் மறை, அவ்வளவுதான். அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா கிரியா, இந்த நாமரூபங்கள் பொய்யாயிடுச்சு அப்படின்னா நாமரூபங்களுக்குள்ளார நடக்கிற கிரியைகளும் கர்மங்களும் வந்து பாத்தீங்கன்னா வாஸ்தவத்துல தோன்றி மறைகின்றன. இப்ப நான் பாடம் எடுக்கவே இல்லை, யாரு பாடம் படிச்சு கொடுக்குறா அப்படின்னா இந்த பரமஹம்சானந்தா வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஆக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கான், நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கர்மத்திலையும் நம்ம என்ன பண்ணுவோம்? தோற்றம், வஸ்துக்கள் எப்படி தெரியுதோ, வஸ்துக்கள் எப்படி தோன்றி மறையுதோ அதே மாதிரி கிரியாவும் கூட வந்து பாத்தீங்கன்னா தோன்றி மறையக்கூடிய ஆபாசம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா நல்லா இந்த நாலேஜை கொண்டுட்டு போகும்போது 3 ஆபாசங்களை மனசுக்குள்ளார கொண்டு வரணும். சொப்பனத்துல எப்படி வஸ்துக்கள் வந்து பாத்தீங்கன்னா உண்டாகவே இல்லையோ அதுக்கு என்ன பேரு? ஜாத்தி ஆபாசம். உண்டானது போல தெரியுதோ அதே மாதிரி ஜாகிரதத்திலையும் யாரும் எந்த வஸ்துக்களும் உண்டாகவே இல்லை, கிரியேஷன் நடக்கவே இல்லை,
கிரியேஷன் சயின்ஸ்லாம் சொல்ற மாதிரி கிரியேஷன் நடக்கவே இல்லை. இதுக்கு பேர் என்ன பேரு? ஜாத்தியாபாசம். அதே மாதிரி அந்த சொப்பனத்துல பார்த்த வஸ்துக்களே இல்லை. அங்க பார்த்த மலையும் கடலும் நதியும் மனுஷர்களும் அங்க பார்த்த மிருகங்களும் பட்சிகளும் வஸ்துக்களே இல்லை. ஏன் அப்படின்னா தோற்றம் தோன்றி மறைகிறது, ஸ்கிரீன்ல தெரிகிற காட்சிகள் போல. அதே மாதிரிதான் இப்பவும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்க்கறது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வஸ்துக்களே இல்லை, ஆபாசிக்குது, வஸ்துக்கள் போல ஆபாசிக்குது. இதுக்கு பேர் வஸ்து ஆபாசம். இந்த ரெண்டும் இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு காரியம் நடக்கிற மாதிரி பாக்குறோம். சொப்பனத்துல நம்ம நிறைய காரியம் பண்ணணும். அந்த சொப்பனத்துல பண்ண காரியங்கள் எல்லாம் வேக்கப்பானதுக்கு பிறகு எப்படி தெரியுது? ஒண்ணுமே இல்லை. ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆத்தூர் பக்கத்துல ஒரு டேம் இருந்துச்சு, சின்ன டேம். அந்த டேம் கொஞ்சம் நல்ல இது என்கிட்ட வேலை பார்த்த ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு போயிட்டு நல்லா ஸ்நானம் பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணோம். என்ஜாய் பண்ணும்போது ஒரு பெரிய பள்ளம், அந்த டேமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 பள்ளம் இருந்துச்சு. பள்ளம்னா இந்த சிமெண்ட் இதுலேயே பண்ணி வச்சுருக்காங்க. அதில் குளிச்சு விளையாண்டுட்டு இருந்தோம். விளையாண்டுட்டு இருக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா குதிச்சு விளையாடும் போது நான் எவ்வளோ ஆழம் இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு கீழே இறங்கும் போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 15 அடி இருக்கும் போல இருக்கு. டேம்ல இருக்கிற பள்ளம் உள்ளா நீச்சல் தெரியாமல் உள்ள விழுந்தாங்கன்னா போயிடுவாங்க, அவ்வளோதான். அது மாதிரி ஆழமே தெரியாத அளவுக்கு இருக்கு. நான் உள்ள போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெளியில வந்தோன்னு அவங்கள்ட்ட எல்லாம் சொல்றேன், ஏன்பா பார்த்துப்பா, இந்த பள்ளத்துல யாராவது தெரியாதவங்க விழுந்தாங்க அப்படின்னா காஷன் போர்ட்லாம் எதுவுமே இல்லை. தெரியாதவங்க, நீச்சல் தெரியாதவங்க உள்ள விழுந்தாங்க, அவ்வளோதான், போச்சு, உயிர் போயிடும். அதனால ஏதாவது ஒரு காஷன் போர்டு வைங்க, யாரையும் கூட்டிட்டு வந்து இங்க குளிக்க வைக்காதீங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டேன். எவ்வளவு நடந்தது? 25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா போன வாரத்துல 4 நாளுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சொப்பனத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் எங்கேயோ, இந்த டேம் போயிடுச்சு, வேற எங்கேயோ ஒரு டேம்ல வேற ஏதோ ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஸ்நானம் பண்றேன். அந்த ஸ்நானம் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே போறேன், போயிட்டே இருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த டென்சிட்டி எல்லாம் ஃபீல் பண்றேன். நான் தண்ணியோட டென்சிட்டியை ஃபீல் பண்றேன். என்னால வந்து அதோட அப்போ ஆழம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆழம் போயிருக்கேன் நான். வாஸ்தவத்தில் குளிச்சதுக்கு ஒரு 10 அடி 15 அடி ஆழத்துல உள்ள போயிட்டு வெளில வந்துட்டேன். ஆனா சொப்பனத்துல பார்க்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னா 100 அடி 200 அடி 300 அடிக்கு கீழே நான் போய் அங்க டென்சிட்டி தாங்க முடியாம வெளியில வந்து பார்த்தீங்கன்னா மூச்சு முட்டை வெளில வந்து நிக்கிறேன். வெளியில வந்து நின்னோட தூக்கம் கலைஞ்சு போச்சு. சொப்பனம் வந்து பார்த்தீங்கன்னா வேக்கப் ஆயிட்டேன். அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த தண்ணியும் காணும், டேமும் காணும், பஞ்சபூத்தங்கள் தானே தண்ணி. அந்த தண்ணி காணும், உள்ள ஃபீல் பண்ண அந்த துக்கத்தோட ஃபீலிங் இருக்குல்ல, டென்சிட்டி, அது ரொம்ப உடம்ப பிச்சு போற மாதிரியான டென்சிட்டி அப்படியே அனுபவிச்சு வந்து பாத்தீங்கன்னா வெளில வந்து பார்த்தா ஒண்ணுமே காணும். தேசம் இல்லை, காலம் இல்லை, வஸ்துக்கள் இல்லை, ஒண்ணுமே இல்லை. அப்ப என்னப்பா அது அப்படின்னு கேட்டீங்கன்னா வெறும் வாசனாமயம், வெறும் வாசனை மயம்தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னுடைய சொப்பனம். அப்போ அந்த சொப்பனத்துக்கு எது காரணம்? நான் ஏற்கனவே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆத்தூர் பக்கத்துல ஒரு இடத்துல அந்த முங்கி எந்திரிச்சதோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அது வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வாசனையா வந்திருக்கு. அப்ப இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறதோட இதுக்கு காரணம் என்னது? இதுவும் ஒரு பெரிய சொப்பனம். இந்த சொப்பனம் வந்து பாத்தீங்கன்னா எது காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னுடைய சொப்பனத்துக்கு காரணம் மனசோட வாசனைகள். அதே மாதிரி இப்ப நாம் பார்த்துக்கிட்டு இருக்க சொப்பனம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு யாரு காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மகாமாயா. அந்த மாயால வந்து பாத்தீங்க அப்படின்னா அனந்த கோட்டி வாசனைகள் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கு. வெறும் வாசனைகள், வெறும் பிலிம் ரோல் மட்டும் தான் இருக்கு. அந்த பிலிம் ரோல்ல இருந்து ப்ரொஜெக்ஷன் ஆகுது. இந்த மனசு ப்ரொஜெக்டரா இருந்து நிறைய ப்ரொஜெக்ஷன் பண்ணி காட்டிக்கிட்டே இருக்கு. அனந்த கோட்டி ஜென்மங்கள், அனந்த கோட்டி பிரம்மாண்டம், இந்த மொத்த ஜெகத்தும் வந்து பாத்தீங்கன்னா மாயா மயம், வெறுமனை இல்யூஷனா போயிட்டே இருக்கு. புரியவே இல்லை, என்ன நடந்துகிட்டு இருக்குன்னே புரியல. நம்மளா வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு கொண்டு கூட்டி வந்து பாத்தீங்கன்னா காரண காரிய பாகவத்தை வந்து பாத்தீங்கன்னா புண்ணியம் பாப்போம் மண்ணாங்கட்டி அப்படின்னு ஏகப்பட்ட கனெக்ஷன் பண்ணி வச்சு நம்ம வந்து விவகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வாஸ்தவத்துல இது எல்லாம் மாயாமயம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய சொப்பனத்துக்கு காரணம் என்னுடைய வாசனைகளும், அந்த வாசனைகளை ப்ரொஜெக்ஷன் பண்ணக்கூடிய மனசும். அதே மாதிரி இந்த ஜாகிரதத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் பார்க்கக்கூடிய இந்த மொத்த உலகமும் மனசுக்கு மாதிரியே ஒரு மாயாதான். மனசு வெளியில மாயா,
அந்த மாயால என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா வாசனைகள் இருக்கு. என்ன வாசனைகள்? தனிப்பட்ட வாசனைகள் இல்லை, அது வந்து பாத்தீங்கன்னா கலெக்டிவ் வாசனை. அனந்த கோட்டி வாசனைகள் அதுக்குள்ளார இருக்கு. அதனால இந்த உலகம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சத்தியமா தெரியுது. அப்ப நம்ம சொப்பனம் வெறும் சின்ன சொப்பனமா இருக்கு, அதே நேரத்துல இந்த சொப்பனம் ரொம்ப தீர்க்கமா லென்த்தியா இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா எப்படி நம்ம சொப்பனத்துல இருந்து வேக்கப் ஆனோன்னு இந்த மொத்த ஜெகத்தும் பொய்யா போய் அந்த சொப்பன ஜெகத்து பொய்யா போயிடுதோ, அந்த கேரக்டர் எல்லாம் பொய்யா போயிடுதோ, அதே மாதிரி பற்றுதல் வருதா? அப்படின்னா அந்த சொப்பனத்துல ராஜாவா இருந்தாலும் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு உதாசீன பாவத்துல இருக்கேன், அந்த இடத்துல பிச்சைக்காரனா இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா உதாசீன பாவத்துல நான் இருக்கேன். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஜாகிரதத்துல நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இத உட்கார்ந்து நல்லா யோசனை தனிமையில உட்கார்ந்து எல்லா விவகாரங்களையும் விட்டுட்டு இந்த சுவாத்தியாயத்தை திரும்ப 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 மாண்டுக்கு உபனிஷத்து மாதிரியான உபனிஷதங்களை திரும்ப 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 நல்லா விசாரத்துல கொண்டு வந்து பார்க்க 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 தெரிஞ்சிடும் ஒரு பெரிய சொப்பனம் போயிட்டு இருக்கு, பெரிய சொப்பனம், தீர்க்க சொப்பனம் போயிட்டு இருக்கு. அப்ப எங்க வேக்கப் ஆகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சொப்பனத்துல இருந்து பரமஹம்சானந்தாவா வேக்கப் ஆகின சொப்பன கேரக்டர் போயிடுச்சு, ஜாகிரதத்துல வேக்கப் ஆயிட்டேன். இந்த ஜாகிரதத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா நான் எங்க வேக்கப் ஆகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான்ல வேக்கப் ஆனேன். அப்படின்னா நான்ல வேக்கப் ஆகிறதா என்ன சுவாமி அப்படின்னா ஒண்ணும் இல்லை, நான்ல இருந்து பாக்குறேன். அப்ப நான்ல இருந்து சரியா நான்ல வெறும் நான் இப்ப நம்ம எங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம்? தேகத்துல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவங்க தேகம், இந்திரியம், மனசு, புத்தியில இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த தேகத்துல இருந்து பார்க்கும்போது சொப்பன தேகம் பொய்யா போயிடுச்சு. அப்ப சொப்பன தேகம் இல்லை இப்போ. அப்ப இந்த தேகம் இருக்கு. அப்ப இந்த தேகம் இந்த ஜெகத்துல இருந்து நம்ம பார்த்துட்டு இருக்க வரைக்கும் நம்மளுடைய பார்வை எங்க இருக்கு? இப்ப எங்க நின்றுட்டு இருக்கோம்? இந்த தேகத்துல நின்றுட்டு நான் பாக்குறேன். அப்ப ராத்திரியில கனவு, ராத்திரியில கனவுங்க, ராஜா கனவுலாம் பொய்யுங்க அப்படின்னு பரமஹம்சானந்தான்ற தேகத்துல நின்றுக்கிட்டு எப்ப நான் பரமஹம்சானந்தாவை விட்டுட்டு நான்ல இருந்து பாக்குறனோ, வெறும் நான், சுத்த நான், அதுதான் ஆத்மான்னு பேரு. அந்த சுத்த நான்ல இருந்து நான் எப்ப பாக்குறனோ அப்ப இந்த பரமஹம்சானந்தான்ற சொப்பனமும் இந்த ஜாகிரதமும் என்ன ஆயிடும்? சொப்பனமா பொய்யா போய்விடும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா விழிப்பு எங்க நடக்கணும்? இந்த நான்ல தான் நமக்கு வேக்கப் ஆகணும். அப்ப நான்ல வேக்கப் ஆயிட்டோம் அப்படின்னா இது மொத்த ஜெகத்தும் வந்து பாத்தீங்கன்னா பொய்யா போய்விடும். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். புரிஞ்சதுக்கு பிறகு இன்னைக்கு பாட்டம் ஆரம்பிக்கிறார். 49வது ஸ்லோகம். எதுக்கு சுவாமி இவ்வளோ பேக்ரவுண்டை கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்காக தான் இந்த ஸ்லோகம் 49வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்துல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிஷ்டா பிரகரணம்னு அடுத்த ஸ்லோகத்துல போட்டிருக்கேன். ஹெட்டிங் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஸ்லோகத்துல நிஷ்டா பிரகரணம்னு போட்டிருக்கேன் ஸ்லோகத்தோட ரீதியில. ஆனா வந்து பாத்தீங்கன்னா நிஷ்டா பிரகரணம் 49ல இருந்து 55 வரைக்கும் இருக்கிற ஸ்லோகங்கள் நிஷ்டா பிரகரணம்னு பேர். இந்த ஸ்லோகத்துல இருந்தே எழுதிக்கங்க, நிஷ்டா பிரகரணம்னு தலைப்பு எழுதிக்கங்க. இந்த இடத்துல தான் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா யாரெல்லாம் இந்த புரிஞ்சா போதும் வேதாந்தம் இருக்காங்களோ அவங்கெல்லாம் எரர் பண்றது இந்த இடத்துல தான் எரர் பண்றாங்க ரொம்ப. இப்ப நான் சொல்லி முடிச்சதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்ல இப்ப நான் சொன்னதெல்லாம் சொப்பனம் ஜாகிரதத்தை பத்தி நான் சொன்னேன்ல, இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஞானம். இதுக்கு என்ன பேரு? ஞானம். என்ன ஞானம்? புத்தி பூர்வமா நல்லா இன்னும் வேக்கப் ஆகல நான்ல, ஆனா புத்தி இருக்கு எனக்கு. இப்ப நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல தெளிந்த புத்தி இருந்துச்சு அப்படின்னா அந்த கரண சுத்தியோட இருந்துகிட்டு டிட்டாச்மெண்டா இருந்துகிட்டு இதை நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஆமா சொப்பனத்தையும் ஜாகிரதத்தையும் நல்லா ஒப்பிட்டு தூக்கத்துல போய் என்ன எப்படி இருக்கும் அப்படின்னு அவஸ்தாத்திரயத்தை நல்ல ஒரு புத்திசாலி உட்கார்ந்து யோசிச்சான் அப்படின்னா அவனுக்கு என்ன வந்துடும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தெளிவா தெரிஞ்சிடும். சொப்பனமும் ஜாகிரதமும் சொப்பனம் தான், சொப்பனமும் சொப்பனம் தான், ஜாகிரதமும் சொப்பனம் தான், வெறும் தோற்ற மாத்திரம் அப்படின்னு ஒருத்தருக்கு புரிஞ்சிடும். ஆனா அதோட முடிஞ்சுதா சுவாமி அப்படின்னா இன்ஸ்டிடியூஷன் என்ன பண்ணிடுச்சு? இன்ஸ்டிடியூஷன் அதோட போதும் அப்படின்னுச்சு. ஞானம் நழுவி விடும். மனசுல நல்லா புரிஞ்சுங்க. இப்ப உங்களுக்கு ஞானம் இருக்கா? ஆமா. இப்ப நான் சொல்றது புரியுதா? புரியுது. இங்க இருந்து நீங்க விவகாரத்துக்கு இப்போ கிளாஸ் முடிஞ்சோன்னே மெதுவா ஒரு பேய் அரைஞ்ச மாதிரி ஒரு 1/2 மணி நேரம் சுத்துவீங்க. கிளாஸ் முடிஞ்சோன்னே கீதா முடிஞ்சோன்னே ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் அதோட எஃபெக்டிவ் கொஞ்சம் போயிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் விவகாரத்துக்கு போகும்போது என்ன ஆயிடும்? இது இந்த எண்ணங்கள் எல்லாம் இப்ப நம்ம இருக்கிற ஞானம் எல்லாம் போயிடும். நான் திரஷ்டான்றதை விட்டுட்டு
நான் என்ன பண்ணுவேன், இந்த தேகாதிகளோட மிக்ஸ் ஆகி இதை சத்தியத்துவம் கொடுத்து இது சொப்பனம்ன்றதுல தெரியாம நான் என்ன பண்ணுவேன், விவகாரம் பண்ண ஆரம்பிச்சேன். அப்ப புரியுதா உங்களுக்கு? ஞானம் நழுவி விடும். விஷயம் நல்லா புரிஞ்சுங்க. எந்த ஒரு பரோட்ச ஞானமா இருந்தாலும் அது நிஷ்டையா பரிணமிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம உலக விவகாரங்கள்ல ஈடுபட்டோம் அப்படின்னா அந்த ஞானம் நழுவி விடும். சிம்பிள். அப்போ அந்த பரோட்ச ஞானத்தை என்ன பண்ணணும், அபரோக்ஷ அனுபூதியா மாத்தி கொள்ள வேண்டும். அந்த அபரோக்ஷ அனுபூதியா மாத்துறதுக்கு என்ன சுவாமி பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஞானம் கிடைச்சது அப்படின்னா அதை பாதுகாக்கணும். ஒரு சின்ன சிறு துளி ஒரு நெருப்பு பத்த வச்சாச்சு, இந்த நெருப்பை என்ன பண்ணணும், அணையாம ஊதி 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 பெருசாக்கணும். ஞானாக்னியை வந்து பாத்தீங்கன்னா நல்லா ப்ரொடெக்ட் பண்ணணும், காத்து வந்து அணைச்சிடாம. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த காத்து எது சுவாமி அப்படின்னா பாகிய விஷயங்கள் தான் காத்து. அதை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும் சுவாமி அப்படின்னா 49வது ஸ்லோகம் ஆச்சாரியார் ஆரம்பிக்கிறார். 49வது ஸ்லோகத்துக்கு அவதாரிக்கா ஒண்ணு இருக்கு. நிஷ்டா பிரகரணத்தோட முதல் இது முக்கியமான விதியை வந்து ஆச்சாரியர் ஆரம்பிக்கிறார். யாச்ச கர்மஜா சித்திகி உக்தா. எது கர்மஜா சித்தினா கர்மத்திலிருந்து சித்திலாம் வராது, கர்மத்துல இருந்து பந்தம் தான் உண்டாகும். அப்ப கர்மத்துல இருந்து சித்தி அப்படின்னா என்ன அர்த்தம், ஸ்வகர்மனா தம் அபியர்ச்சிய சித்திம் விந்ததி மானவாஹா. நல்லா வந்து பாத்தீங்கன்னா போன இதுல முடிக்கும் போதே ஆச்சாரியர் வந்து சொன்னார், ஸ்வகர்மனா தம் அபியர்ச்சிய சித்திம் விந்ததி மானவஹா அப்படின்னு 46வது ஸ்லோகத்துல 2 ஸ்லோகங்களுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம். தன்னுடைய கருமத்தை எந்த ஒரு பற்றுதலும் இல்லாமல் ஆசாபாசங்கள் இல்லாமல் ஒரு அர்ச்சனையா பகவானுக்கு எவன் பண்றானோ அந்த பண்ணக்கூடிய அந்த கர்மயோகம், அதுக்கு பேர் என்னது, ஈஸ்வர அர்ச்சனையா பண்ணினீங்கன்னா 3:9 சொல்லியிருக்கோம். 3:9 சொல்லும் போதே சொல்ற, யஜ்ஞார்த்தாத் கர்மனோன் யத்ர லோகோயம் கர்ம பந்தனக ததர்த்தம் கர்ம கௌந்தேய முக்த சங்க சமாச்சர. என்ன பண்ணணும், யஜ்யம் அப்படின்ற பாவனை இல்லாமல் நீங்க எந்த கர்மம் பண்ணினாலும் அந்த கர்மம் மனிதனை பந்தப்படுத்தும். யஜ்யமா பண்ணாம நீங்க கர்மமா பண்ணினீங்கன்னா அது எவ்வளோ பெரிய நல்ல கர்மமா வைதிக கர்மமா இருந்தாலும் பந்தப்படுத்தும். அப்ப வைதிக கர்மமே பந்தப்படுத்தும் போது லௌகிக கர்மம் நல்லா பந்தப்படுத்தும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா யஜ்யத்துக்கு அந்நிய பாவனையோட காமியத்தோட பண்ணினீங்கன்னா போச்சு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அர்ஜுனனுக்கு சொல்றாரு, ததர்த்தம் கர்ம கௌந்தேய அந்த யஜ்யத்துக்காகவே கர்மங்களை செய்வாயாக. எப்படி பண்ணணும், முக்த சங்க சமாச்சார. பற்றுதலை எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும், ஈஸ்வர ஆராதனையா ஒவ்வொரு கர்மத்தையும் செய்ய வேண்டும். அதுக்கு பேர் தான் ஸ்வகர்மனா தம் அபியர்ச்சிய. தன்னுடைய கர்மத்தினால பற்றுதல் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா தம் ஈஸ்வரம் அபியர்ச்சி, அந்த ஈஸ்வரனை வந்து பாத்தீங்கன்னா நல்லா அர்ச்சனை பண்ணி ஒவ்வொரு கர்மமும் பூஜை. அது வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா மெதுவா 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 என்ன தனியா பண்ண வேண்டியிருக்கு. ஒவ்வொரு வாட்டியும் சொல்றோம்ல, காயன வாச்ச மனசேந்திரியர்வா புத்தியாத்மனாவா பிரகிருதே சுபாவாத் அப்படின்னு சொல்றோம். எல்லாத்தையும் நான் அர்ப்பணம் பண்ற புத்தி முதல்ல பிராக்டிஸ் பண்ண வருது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பிராக்டிஸ் பண்ணி 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 ஆமா திரும்ப திரும்ப என்ன சொல்ற, எத்தனை வாட்டி சொல்றது திரும்ப திரும்ப. இப்போ மொத்தமும் உண்டியல்ல உழுதாச்சு, அவ்வளவுதான். உண்டியல்ல ஏறி குதிச்சிடணும். நம்ம ஒவ்வொன்னா போட்டுக்கிட்டு இருந்தது போய் உண்டியல்ல ஏறி மொத்தமும் என்னது, என்னுடைய ஜீவனம் மொத்தமும் உனக்கே அர்ப்பணம், முடிஞ்சு போச்சு. சிம்பிளா வந்து பாத்தீங்கன்னா இதை ஆரம்பத்துல பிராக்டிஸ் பண்றோம். அதுக்கப்புறம் மெதுவா 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 எனக்கு வந்து எனக்குன்னு எந்த கோலும் இல்லை, எனக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா எந்த லட்சியமும் இல்லை ஒன்ன தவிர அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பரமாத்மாவையே லட்சியமா வச்சுக்கிட்டு நான் பண்ற எல்லா காரியங்களும் நல்லதும் கெட்டதும் எல்லாம் நன்றே செய்வாய் தீதும் செய்வாய் நானும் அதற்கு நாயகமே. நானா பண்ண போறேன், நல்லதோ கெட்டதோ இந்த சரீரத்துல எது நடந்தாலும் நீதான் பண்ற அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா மொத்த கர்மங்களையும் பகவானுக்கு அர்ச்சனையா பண்றது மூலமா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சித்திம் விந்ததி மானவக. சித்தியை மனிதர்கள் அடைகிறார்கள். சித்தினா என்ன சித்தி அப்படின்னா மனசோட சமநிலைக்கு பேரு தான் சித்தி அப்படின்னு பேரு. அப்ப கர்மஜா சித்தி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மனசோட சமநிலைக்கு பேரு கர்ம சித்தி அப்படின்னு பேரு. சமத்துவம் யோக உச்சியதே.
கர்மயோகத்தோட பலன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சமத்துவம் யோக உச்சியதே. சமத்துவம் தான் யோகம். மனசோட சமநிலை, லாபம் நஷ்டம் மானம் அபமானம் சுகம் துக்கம் வெப்பம் குளிர் எது வந்தாலும் பாத்தீங்கன்னா மனசு துள்ளி குதிக்காமையும் துவண்டு போகாமலும் இது எல்லாம் நடக்கும். இது இப்படிதான் நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மனசு நிர்விகாரமா இருக்கு அப்படின்னா நம்ம கர்மயோகத்தோட சித்தியை அடைஞ்சாச்சு. 6:3 சொல்லும் போது சொல்றார், ஆருருக்ஷோர் முனேர் யோகம் கர்ம காரணம் உச்சியதை. நீங்க சமநிலையில ஏறணும் அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா, யோகத்துல ஏறணும்னு நினைச்சீங்கன்னா கர்மம் தான் சாதனம். அப்ப அந்த கர்மத்தை பாத்தீங்கன்னா நல்ல ஈஸ்வர ஆராதனையா பண்ணி யஜ்ஞேன தானேன தபசா அநாசகேன பிராமணா விவிதிஷன். நமக்கு கொடுக்கப்பட்ட தர்மங்களை யஜ்ஞம் தானம் தபஸ் இது எல்லாத்தையும் அநாசகேன ஆசை இல்லாமல் பாத்தீங்கன்னா பண்றது மூலமா இந்த அந்த கர்மத்துல இருக்கக்கூடிய ரஜோகுணமும் தமோ குணமும் மலங்கள் அது போயிடும், சஞ்சலம் போயிடும். மனசு பாத்தீங்கன்னா தாமசத்துக்கு போகாது, சஞ்சலம் போயிடும், விக்ஷேபம் லயம் போயிடும். வெறும் சத்துவ குணத்துல பாத்தீங்கன்னா வெறும் மனை நிக்கிற சாமர்த்தியம் வந்துடும். இதுக்கெல்லாம் மூக்க பிடிச்சி நிக்கணும்னு அவசியம் இல்லை, வெறும் பாவத்திலேயே சித்திக்கிறது. இதான் வைதிகம். பியூர் வைதிகம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோகத்தை விட்டுட்டு பாத்தீங்கன்னா வெறுமனே பாத்தீங்கன்னா பாவத்தினாலேயே ஈஸ்வர ஆராதனை மூலமாவே என்ன பண்ணலாம், யோகத்துல அடையக்கூடியத கர்ம யோகத்தினாலேயே ஒருத்தன் அடைஞ்சிட முடியும். பாவம் மட்டும் தான் ஈஸ்வர ஆராதனையா பண்ற. அப்ப கர்மஜா சித்தி அப்படின்னு எது அந்த கரணத்தோட சமநிலை சொல்லப்பட்டதோ உக்தா யாச்ச கர்மஜா சித்தி உக்தா, எது கர்மயோகத்தின் சித்தியாக சொல்லப்பட்டதோ, தமிழ்ல பாத்தீங்கன்னா உண்டாகின்ற சித்தி உண்டோ அப்படி இருக்குல்ல, அதை கம்ப்ளீட் பண்ணீங்க. சித்தி உண்டோ அது சொல்லப்பட்டது, ஒரு சப்தத்தை போட்டீங்கன்னா அது ஃபுல் ஸ்டாப் வச்சுங்க. அதனுடைய நடுவுல சித்தி உண்டோ அதனுடைய அந்த ரெண்டுத்துக்கு நடுவுல அது சொல்லப்பட்டதுன்னு வச்சுங்க. சொல்லியாச்சு. அது 46ல பாத்தீங்கன்னா சொல்லியாச்சு. அப்ப நம்ம வேற வழி இல்லை. இப்ப எடுத்தோன்னு பாத்தீங்கன்னா சுவாமி என்னால பார்க்க முடியலையே அது மாதிரி, அப்ப ஏதோ குறை இருக்குன்னு அர்த்தம். இன்னும் கர்மயோகம் நமக்கு ஃபுல்ஃபில் ஆகல. இந்த ஜெகத்தை எல்லாத்தையும் நம்ம திருஷ்யமா பார்க்க முடியல அப்படின்னா, அட்டாச்மெண்ட் இல்லாம நம்மளால பார்க்க முடியல, எனக்கு பந்தப்படுத்துது. யாருக்காவது என்னோட வீட்டுல ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா, எனக்கு நடந்தாலோ என்னோட வீட்டுல இருக்கவங்களுக்கு நடந்தாலோ இந்த சொசைட்டில நடந்தாலோ என்னை பந்தப்படுத்துது பாதிக்குது அப்படின்னா இன்னும் நமக்கு சாமர்த்தியம் பத்தல. அப்ப சாமர்த்தியம் உண்டாகணும்னா என்ன பண்ணணும், கர்மஜா சித்தி நமக்கு உண்டாகல, கர்மத்திலிருந்து உண்டாகிற சித்தி நமக்கு உண்டாகல. அப்ப கர்மயோகத்தை நம்ம இன்னும் நல்லா பண்ண வேண்டியிருக்கு. அப்ப அந்த கர்மயோகத்திலிருந்து உண்டாகிற சித்தின்னு எது சொல்லப்பட்டதோ சரி, அதை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறீங்க, அதுவே முடிவில்லை. அந்த அந்த சித்தியை வச்சுக்கிட்டு, எந்த சித்தி, கர்ம யோகத்தினால உண்டாகிற சித்தி. கர்ம யோகத்தினால உண்டாகிற சித்தி சமத்துவம் யோகம். அந்த சமத்துவத்தை வச்சுக்கிட்டு ஞான நிஷ்டா யோக்கியதா லட்சணா தஸ்யா பலபூதா, அதுதான் ஞான நிஷ்டையை அடையறதுக்கான யோக்கியதை. ஞான நிஷ்டையை அடையணும் அப்படின்னு ஒருத்தன் நினைச்சா அப்படின்னா தான் 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 தான்ல நிக்கிறதுக்கு பேரு ஞான நிஷ்டான்னு பேரு. ஆத்மாவோட லட்சணம் என்ன, ஞானஸ்வரூபா. ஆத்மா எப்படிப்பட்டது, வெறும் ஞானஸ்வரூபம், வெறும் கான்சியஸ்னஸ். அந்த கான்சியஸ்னஸ்லயே நான் கான்சியஸ்னஸா இருக்கேன், நான் வெறும் ஸ்புரணமா இருக்கேன், வெறும் பிரகாசமா சுயஞ்சோதியா இருக்கேன், ஞான சுரூபமா இருக்கேன். இந்த நான்லயே நிக்கிறது எதுவோ அதுக்கு பேரு ஞான நிஷ்டான்னு பேரு. நிதராம் திஷ்டதி, நான்ல தொடர்ந்து நிற்றலுக்கு பேரு நிஷ்டை அப்படின்னு பேரு. நிஷ்டானா பாத்தீங்க அப்படின்னா நிற்றல், தொடர்ந்து நிற்றல். நிச்சயேன நிதராம் நிஷ்டா அஷ்டா, நல்லா பாத்தீங்கன்னா நிக்கிறது, தொடர்ந்து நிக்கிறது, நிச்சயமா நிக்கிறது. நான் 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 அந்த நான்ல நிக்கிறதுக்கு ஒரு யோக்கியதா வேணுமா? ஆமா, யோக்கியதா வேணும். அந்த நான்ல நிக்கிறதுக்கான யோக்கியத்தை எது அப்படின்னு கேட்டீங்கன்னா மனசோட சமநிலை தான் அந்த யோக்கியதை அப்படின்னு பேர். அப்ப ஒருத்தர் யாராவது பாத்தீங்க அப்படின்னா அந்த நான்ல நிக்கணும் அப்படின்னு யாராவது ஆசைப்பட்டாங்கன்னா அவங்க அதுக்கு முன்னாடி அந்த யோக்கியத்தைய அடையறதுக்காக இந்த கர்மயோகத்தினால அபியாசம் பண்ணியே ஆகும். மனசோட சமநிலையை அடைஞ்சாதான் நீங்க பாஸே கிடைக்கும். அப்போ அந்த அந்த கர்மஜா சித்தின்னு எது சொல்லப்பட்டதோ அதுதான் பாத்தீங்கன்னா ஞான நிஷ்டையோட யோக்கியதை.
ஞான நிஷ்டை அடையறதுக்கான தகுதி, அந்த லட்சணத்தை உடைய இந்த கர்ம சித்தி சமத்துவம்னு பேரு. அதோட பலபூதா, அந்த சித்திய வச்சுக்கிட்டு அது மூலமா உண்டாகக்கூடிய பலன், என்ன பலன் உண்டாகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நைஷ்கர்மிய சித்தி. இரண்டாவது சித்தி கோல். முதல் சித்தி ரைட்ஸ், அதை அடையறதுக்கான நமக்கு பாஸ், என்ட்ரி பாஸ். இரண்டாவது சித்தி எது அப்படின்னா நைஷ்கர்மிய சித்தி அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டாவது சித்தி, அதுதான் பலன். நைஷ்கர்மிய சித்தினா என்ன சுவாமி அப்படின்னா ஞான நிஷ்டா லக்ஷணா வக்தவ்யா. அந்த நைஷ்கர்மிய சித்திக்கு இன்னொரு பேர் தான் ஞான நிஷ்டை அப்படின்னு பேர். அப்ப ஞான நிஷ்டைன்னு அர்த்தம் தான் தான்ல நிக்கிறது தான் ஞான நிஷ்டை. அந்த தான் தான்ல நின்னீங்கன்னா அதுக்கு பேரு நைஷ்கர்மிய சித்தி அப்படின்னு பேர். அப்ப என்ன பண்ணலாம், நைஷ்கர்மிய சித்தின்னு சொல்லலாம், இல்லைன்னா ஞான நிஷ்டைன்னு சொல்லலாம். இதுதான் சித்தி. நம்ம அடைய வேண்டிய மோட்சம் அப்படின்றது இதுதான். இதை அடையறதுக்கான யோக்கியத்தை எது அப்படின்னா கர்மயோகத்தினால கிடைக்கிற சமத்துவம் தான் கர்மஜா சித்தி அப்படின்னு. அப்ப அந்த சமத்துவத்தை வச்சுக்கிட்டு தான் இந்த நைஷ்கர்மிய சித்தின்னு சொல்லக்கூடிய ஆத்ம நிஷ்டையை ஒருத்தன் அடைய முடியும். வெளியில பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட டார்கெட்டை வச்சுக்கிட்டு என் கிறிஸ்டியானிட்டி வந்துருச்சு, மண்ணாங்கட்டி புண்ணாக்கு வந்துருச்சு. ஏ கிறிஸ்டின்லாம் எங்க பாருன்னா வார் நடந்துகிட்டு இருக்கா. இப்போ சொப்பனத்துக்கு போனா வார் நடக்குதா? நேற்றுக்கு கூட பாத்தீங்கன்னா ஒரு காசாவோட இது பார்த்தேன். ஒரு அம்மா பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப மோசமான வீடியோ பார்த்தேன். நான் போடலை, எதுக்கு பகவத்கீதை கிளாஸ்ல போட்டுக்கிட்டு நீங்களே பார்த்துங்க அப்படின்னு. பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஆளை சொன்னேன், நான் 2-3 நாள் கிளாஸ்க்கு முன்னாடி. நேற்று ஒரு வீடியோவில் ஒரு அம்மா பார்த்தீங்கன்னா வீடெல்லாம் உடஞ்சி போய் கிடக்கு. வீடே பார்த்தீங்கன்னா இல்லை. இந்த அம்மா மட்டும் பர்தா போட்டுக்கிட்டு இருக்க ஒரு அம்மா மட்டும் பார்த்தீங்கன்னா 2 குழந்தைங்க பார்த்தீங்கன்னா படுத்து தூங்கிட்டு இருக்கு. இந்த அம்மா ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. மிசைலாம் விழுந்து எல்லாம் சத்தம், ஒரே சத்தம். நான் உங்களுக்கு காட்டில் பக்கத்தில் பார்த்துக்கிட்டு இருந்தேன். உங்களுக்கு காட்டில் என்ன இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அம்மா பார்த்தீங்கன்னா இருக்காங்க. அந்த அம்மா பேக்கப்ல இருக்காங்க, ஆனால் அந்த குழந்தைங்க 2ம் தூங்கிட்டு இருக்கு. இப்போ அந்த குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா வார் தெரியுமா தெரியாதா? அந்த குழந்தைங்களோட லெவல்ல வார்னு ஒன்று இல்லவே இல்லை, ஆனந்தமா தூங்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த அம்மா பேக்கப்ல இருக்காங்க. இந்த அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வார் போயிட்டு இருக்கு. எப்படிங்க ரெண்டு ஸ்டேட் எப்படிங்க முரண்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வீட்டில் யாராவது ஒருத்தர் இறந்து போயிருந்தா கூட டெட் பாடி வீட்லயே இருந்தாலும் நம்ம தூங்கி போயிட்டோம் அப்படின்னா அங்கே டெட் பாடியும் இல்லை, ஒன்றும் இல்லை. அங்கே ஒரு சொப்பனம் வரும். அந்த சொப்பனத்தில் யார் இறந்து போனாரோ அவரோட நம்ம பார்த்தீங்கன்னா உட்கார்ந்து வார்த்தா லாபம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், பேசிக்கிட்டு இருக்கிறதுலாம் நடக்கும். ஆனால் அவர் இறந்து போயிருப்பார், வெளியில டெட் பாடியாக இருப்பார். ஆனால் சொப்பனத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளோட விவகாரம் பண்ணிட்டு இருப்பார். டீப் ஸ்லீப் போனோம் அப்படின்னா அவர் இருக்கவே மாட்டார், யாருமே இருக்க மாட்டார். அப்போ என்ன தெரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இது எல்லாம் தோன்றி மறைகிறது. அப்ப தோன்றி மறையறதுல பாத்தீங்கன்னா நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுத்தோம் அப்படின்னா இந்த விவகாரத்துல இருக்கிறது ஒவ்வொன்றுத்தையும் கிறிஸ்டியன், முஸ்லீம், அது இது மண்ணாங்கட்டி என்னென்ன பேதங்கள் வச்சிருக்கோமோ, பிராமணன், சத்திரியன், வைசியன், சூத்ரன், ஒவ்வொருத்தருக்கும் இந்த லட்சணத்துல நமக்கு பிடிப்பு இருக்குல்ல, இது எல்லாம் பாத்தீங்கன்னா தூக்கத்துல இல்லை, எதுவுமே இல்லை. அப்ப இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு பாத்தீங்க அப்படின்னா இதெல்லாத்தையும் உதாசீனப்படுத்திட்டு பாத்தீங்கன்னா இருக்கிறது எது சத்தியம், நான் மட்டும் சத்தியம் அப்படின்னு இதை அடையணும். இதை யோசிக்கிறதுக்கு, இதை சிந்தனை பண்ணி இதுல நிக்கிறதுக்கு ஒரு சாமர்த்தியம் தேவைப்படும். அந்த சாமர்த்தியம் கர்மயோகத்தினால தான் வரும். ஈஸ்வரன் பார்த்துப்பாரு. ஒரே வார்த்தையை எல்லா இடத்துலயும் அப்ளை பண்ணி பகவானுக்கு தெரியும், எல்லாம் நல்லா தெரியும், பகவானுக்கு நல்லா தெரியும். என்ன நடக்குதோ அது எல்லாம் பாத்தீங்கன்னா ஈஸ்வர இச்சா, ஈஸ்வர இச்சா, ஈஸ்வர இச்சா. இதை மட்டும் ஒரு வருஷம் பிராக்டிஸ் பண்ணுங்க. மனசு எப்படி பாத்தீங்கன்னா ஆசிட் போட்ட மாதிரி கிளீன் ஆகுதுன்னு பாருங்க. எது நடந்தாலும் அப்ளை பண்ணுங்க. உங்க ஃபேமிலியில யாருக்காவது ஜுரம் வருது, உங்க குழந்தைங்களுக்கோ பேர குழந்தைங்களுக்கோ யாருக்காவது ஜுரம் வருது, ஈஸ்வர இச்சா ஜுரம் வந்திருக்கு, எனக்கு ஏதோ பிரச்சனை வந்திருக்கு, ஈஸ்வர இச்சா எனக்கு இந்த ப்ராப்ளம் வந்துட்டு இருக்கு, எல்லாத்தையும் ஈஸ்வர இச்சா, ஈஸ்வர இச்சா, ஈஸ்வர இச்சா. கேஸ் விலை ஏறி போச்சு, கேஸ் கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியல, ஈஸ்வர இச்சா. நம்ம செத்து போனாலும் ஈஸ்வர இச்சா, உயிரோட இருந்தாலும் ஈஸ்வர இச்சா. எது நடந்தாலும் போனாலும் வந்தாலும் அப்படித்தானே, உண்மை தானே, அதெல்லாம் பாவிக்கணும்னு அவசியம் இல்லை, அதான் உண்மை. அப்ப இந்த முதல் உண்மையை பாத்தீங்கன்னா ஸ்வீகாரம் பண்ணிக்கிட்டு ஈஸ்வர இச்சா, ஈஸ்வர இச்சா, ஈஸ்வர இச்சான்னு ஒரு நாள் பண்ணி பாருங்களேன். காலையில இருந்து பண்ணி பாருங்க. மனசு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஈவினிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அவ்வளவு சொச்சமா பாத்தீங்கன்னா சாந்தத்தை அடைஞ்சு.
இந்த இந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணி ஒரு நிஷ்டையை, நம்ம கர்மயோக நிஷ்டையை நம்ம அடைஞ்சிட்டோம் அப்படின்னா அதை வச்சுக்கிட்டு தான் நம்ம என்ன பண்ண முடியும், இந்த ஞான நிஷ்டைக்கு போக முடியும். ஞான நிஷ்டை என்னது, இதெல்லாம் பொய், நான் மட்டும்தான் சத்தியம் அப்படின்னு தாண்ட நிற்கிறது. இந்த இதுதான் பலன் அப்படின்னு சொல்றது. இதுக்கு பேர் நைஷ்கர்ம சித்தின்னு பேரு, ஞான நிஷ்டான்னு பேரு. இதை சொல்ல வேண்டும் என்பதற்காக வக்தவ்யா இது, இந்த ஞான நிஷ்டையை சொல்ல வேண்டும் என்பதற்காக ஸ்லோக ஆரம்பியதே, இந்த ஸ்லோகம் ஆரம்பிக்கப்படுகின்றது. அப்போ யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதிகாரி அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா, யாரு வந்து பாத்தீங்கன்னா ஞான நிஷ்டைக்கு அதிகாரி, ஞானத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஞானினோ பகவோ சந்த், ஞானிகள் வந்து ஊர்ல ஏகப்பட்ட பேர் இருக்கா. ஒரு கோர்ஸ் முடிச்சாவே ஞானி தான். நம்மளாம் ஞானி தானே. இப்போ ஏகப்பட்ட பேர் இருக்கோம்ல. கர்மயோகத்தை எப்பாவது எத்தனை பேர் ஆரம்பிச்சிருக்கோம், எத்தனை பேர் பண்ணியிருக்கோம்? இல்ல இல்ல. அப்ப ஞானம் இருக்கா? ஞானம் இருக்கு சுவாமி. ஞானம் எல்லாத்துக்கும் கிடைச்சிரும். குரு கிருப்பை வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வர கிருப்பையும் முந்தின ஜென்மத்தோட சம்ஸ்காரம் கொஞ்சம் இருந்தா ஞானம் கிடைச்சிரும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஞான நிஷ்டை கிடைக்கவே கிடைக்காது சாமி. ஊர்ல ஏகப்பட்ட ஞானிகள் இருக்காங்க, ஆனா ஞான நிஷ்டர்கள் ரொம்ப அரிதானவர்கள். அப்ப ஞான நிஷ்டை வேணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு சித்தி வேணும், பாஸ் வேணும். அந்த பாஸ் எதனால கிடைக்கும்? நிஷ்காமிய கர்மயோகத்தினால மட்டும்தான் கிடைக்கும். அதுதான் பெரியவங்க எல்லாம், நாயன்மார்கள் இவங்கெல்லாம் ஒரே கோல் வச்சிருப்பாங்க, வேற எதையும் வேண்ட மாட்டாங்க. கர்மனைவகி சம்சித்திம் ஆஸ்திதா ஜனகாதய 3:20 வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆச்சாரியார் சொல்றார், கர்மனைவகி சம்சித்தி, கர்மத்தினாலேயே சித்தியை அடைந்தார்கள். என்ன சித்தி? ஈஸ்வரார்ப்பணம், ஈஸ்வரார்ப்பணம், ஈஸ்வரார்ப்பணம். அஜ்ஞானத்துல இருக்கும்போது ஈஸ்வரார்ப்பணம் பண்ணிக்கிட்டே இருக்கணும், மனசு சமநிலை அடையணும். அப்போ அந்த சமநிலையை அடைஞ்சவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஆத்ம ஞான நிஷ்டையை அடையிறதுன்னு இனி சொல்லக்கூடிய ஸ்லோகம் வந்துருங்க. 49வது ஸ்லோகம். அசக்த புத்தி சர்வத்ர, அசக்த புத்தி சர்வத்ர, ஜிதாத்மா விகத ஸ்பிருகः, ஜிதாத்மா விகத ஸ்பிருகः, நைஷ்கர்ம்ய சித்திம் பரமாம், நைஷ்கர்ம்ய சித்திம் பரமாம், சந்நியாசேனாதிகச்சதி, சந்நியாசேனாதிகச்சதி, அசக்த புத்தி சர்வத்ர, ஜிதாத்மா விகத ஸ்பிருகः, நைஷ்கர்ம்ய சித்திம் பரமாம், சந்நியாசேனாதிகச்சதி. அசக்த புத்தி சர்வத்ர, சர்வத்ர அசக்த புத்தி. சர்வத்ரனா என்ன அர்த்தம்? எல்லா இடத்துலையும், தேசம் காலம் வஸ்துக்கள் எல்லாத்திலையும் பற்றற்றவனாக. ஆசக்தி அப்படின்னா என்ன அர்த்தம்? பற்றுதல். அசக்தினா என்ன அர்த்தம்? பற்றுதல் இன்மை. பற்றுதல் இன்மைக்கு வந்து அசக்தின்னு பேரு. எந்த ஒரு பற்றுதலும் இல்லாதவனா, அட்டாச்மெண்ட் இல்லாதவனா. எப்படி அட்டாச்மெண்ட் இல்லாம? நிறைய பேர் சத்சங்கத்துல எல்லாம் சொல்லிடுறாங்க, பற்று இல்லாம இருங்க. அதெல்லாம் இருக்க முடியாதுங்க, அதெல்லாம் இருக்க முடியாது. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா நல்லா தீவிர பக்தனா இருக்கணும், நாயன்மார்கள் மாதிரி, ஆழ்வார்கள் மாதிரி, நாயன்மார்கள் மாதிரி, நல்லா கிருஷ்ண பக்தர்கள் மாதிரி, பாண்டுரங்க பக்தர்கள் மாதிரி, ஈஸ்வரனே கத்தின்னு இருந்தா வந்து பகவானை பற்றிக்கிட்டு இதை விட்டுறலாம். பற்றுக பற்றற்றானை பற்று விடற்கு தெளிவா சொல்லியிருக்காரு. ஈஸ்வரனை பிடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த பற்று போயிடும். அப்போ ஒருத்தனுக்கு வந்து பாத்தீங்கன்னா பற்று வந்து பாத்தீங்கன்னா போகணும் அப்படின்னா தீவிர பக்தன் மட்டும்தான் முடியும். ஒண்ணு. ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா அது கூட ஒரு 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 பார்ட் மட்டும்தான். அப்ப வாஸ்தவ பற்று எப்ப தெரியுங்களா போகும்? இதை எதுவுமே டிட்டாச்மெண்டா எப்ப தெரியுங்களா இருக்க முடியும்? உட்கார்ந்து யோசிங்க. இது எல்லாம் சொப்பனம், இது எல்லாம் திருஷ்யம், இது எல்லாம் சொப்பனம் அப்படின்னு நல்ல மனசுக்குள்ள கொண்டு வாங்க. அதுக்காக தான் போன பாஷ்யத்தை வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரிய காரண காரியவாதத்தெல்லாம் கண்டனம் பண்ணி முடிச்சிட்டார். இது எல்லாம் அவித்யா பரிகல்பித்தம்னு மனசுல கொண்டு வாங்க. எல்லாம் அவித்யா பரிகல்பித்தம். திமிர தோஷம் இருக்கிறதுனால நமக்கு எல்லாம் சத்தியமா தெரியுது, ரெண்டு ரெண்டா தெரியுது எல்லாம். கேட்ராக்ட் இருந்தா எப்படி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு சந்திரன் 2 சந்திரனமா தெரியுமோ அதே மாதிரி நம்ம கண்ணுல எல்லாத்துக்கும் பார்வையில கொஞ்சம் கோளாறு. அதனால வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் 2 ரெண்டா தெரியுது, எல்லாம் ஜெகத்தே தெரியுது, இத்தனை ஜெகத். அப்ப இதெல்லாம் தெரியுது அப்படின்னா அதுக்கு காரணம் என்னுடைய பார்வையில கோளாறு இருக்கு. என்ன கோளாறு? அவித்யா. திமிர தோஷம்ன்றது அவித்யா தோஷம்.
அப்ப இது எல்லாம் மொத்த ஜகத்தும் வந்து பாத்தீங்கன்னா அவித்யா பரிகல்பிதம், அவித்யானால உண்டானது. எனக்கு தேகமும் இல்லை, இந்த தேகத்துக்கு அப்பா அம்மா சொந்த பந்தம்லாம் சொல்றமே, இந்த தேகமே பொய் அப்படின்னும் இந்த தேகத்துக்கு உறவுகள்லாம், இந்த தேகமே பொய் அப்படின்னா இந்த தேகத்தை வச்சுதானே எல்லாமே இருக்கு. அப்ப இந்த தேகமே சொப்பனத்துக்கு போனா இல்ல, சுஷுப்திக்கு போனா இல்ல, ஒரு காலத்துல தோன்றி தோன்றி மறையுது. அப்ப இந்த தேகம் பொய் அப்படின்னும் போது இந்த தேகத்தோட சம்பந்தமுடைய எல்லா தேகங்களும் பொய் தான், இந்த மொத்த ஜெகத்தும் பொய் தான் அப்படின்னு ஒரு நல்ல ஞானம் ஒருத்தருக்கு உண்டாச்சு அப்படின்னா, நல்ல ஞானம் ஒரு குருநாதர் மூலமா ஒரு நல்ல சாஸ்திரத்தை நல்ல விசாரம் பண்ணி ஒரு ஞானம் உண்டாகுது அப்படின்னா அவருக்குள்ளார என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பற்றில்லாத தன்மை அவருக்கு அப்பதான் வரும். நீங்க சத்தியம் அப்படின்னு உங்க புள்ள சத்தியம், உங்க ஹஸ்பண்ட் சத்தியம், உங்க ஒய்ஃப் சத்தியம், நம்மளுடைய சொத்து சுகம் சத்தியம், இந்த உலகம் சத்தியம் அப்படின்னு எல்லாத்தையும் சத்தியம் சத்தியம்னு வச்சுக்கிட்டு நீங்க பற்று இல்லாம இருந்துச்சு அப்படின்னா சம்பவமே இல்லை. இந்த தேகம் சத்தியம் அப்படின்னு வச்சுக்கிட்டு தேகம் பற்று இல்லாம இருக்கு, தேகத்தை சத்தியம்னு வச்சுக்கிட்டு எப்படிங்க பற்று இல்லாம இருக்க முடியும்? வெளியில இருக்கிறதெல்லாம் சத்தியமா வச்சுக்கிட்டு எப்படி பற்று இல்லாம இருக்க முடியும்? சம்பவமே இல்லை. செலக்டடா வேணா இருக்கலாம், ஆனா வந்து பாத்தீங்கன்னா முழுசா சர்வத்திர சம்பவிக்காது. முக்கியமான வார்த்தை சர்வத்திர. சர்வத்திர அப்படின்னு அர்த்தம் சர்வ வஸ்துஷு, இந்த உலகத்துல இருக்கிற தேசம் காலம் வஸ்துக்கள் எல்லாத்திலையும் எப்படி பற்று இல்லாம இருக்க முடியும்? அதனால்தான் வந்து பாத்தீங்கன்னா ஜனக மகாராஜாக்கு சந்தேகம் வந்துச்சு. ஜனக மகாராஜா வந்து கனவு காண்றார், அதுல வந்து பாத்தீங்கன்னா அப்பப்போ வந்து பாத்தீங்கன்னா சொப்பனம் வருது. அந்த சொப்பனத்துல பிச்சைக்காரனா இருக்காரு ஜனக மகாராஜா. ஐயோ என்னடா அது பிச்சைக்கார, ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது, ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டேன். அனுகிரகம் பகவான் வந்து சில சொப்பனங்களை அடிக்கடி கொடுப்பார், அதெல்லாம் அனுகிரகம். அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னடா இது பிச்சைக்காரனா இருக்கும், என்ன ரொம்ப டிஸ்டர்பா இருக்கு அப்படின்ட்டு சொல்யூஷனுக்காக எல்லாத்தையும் இது பண்றாரு, கூப்பிடுறாரு. யாரோ வந்தாங்க சொல்யூஷன் சொன்னாங்க, யாருக்குமே அவருக்கு வந்து சரியா புரியவே இல்லை, அவருக்கு திருப்தியா இல்லை அந்த சொல்யூஷன் எல்லாம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அஷ்டாவக்ரர் வந்து பாத்தீங்கன்னா வரும்போதே ஒரு அருமையான வச்சனங்கள்லாம் இருக்கு. எல்லாம் மாமிச வியாபாரிகளா இருக்கீங்க, எல்லாரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா லெதர் வியாபாரிகளா இருக்கீங்க, தோலை சேல் பண்றவங்களா இருக்கீங்க அப்படின்ற அந்த கூட்டத்துல இவர் 8 கோணலா இருக்க, உள்ளே விட மாட்டாங்க, கரப்பாம்பூச்சி மாதிரி ஏலியன் மாதிரி இருக்க அஷ்டாவக்ரர். கை ஒரு பக்கம் திரும்பி இருக்கு, கால் ஒரு பக்கம் திரும்பி இருக்கு, கால் ஒரு பக்கம் திரும்பி இருக்கு, நடராஜர் மாதிரி இப்படி 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 இருக்காரு. ஒரு ஜீவன் உள்ள வந்துச்சுன்னா எப்படி இருக்கு? கருப்பா. கருப்பு தோலை பார்த்தாவே நமக்கு என்ன தோணும்? இவன் படிக்காதவன். வெள்ளத்தோல் இருந்தா நல்லா படிச்சவன் புத்திசாலின்னு நம்ம நினைப்போம். கருப்பு தோலை பார்த்தா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு. போ அப்படின்னு மந்திரிமார்கள்லாம் சொல்றாங்க. அப்பதான் சொல்ற எல்லாம் லெதர் சேல் பண்றவனா இருக்கானே, தோல் வியாபாரியா இருக்கானே அப்படின்ற. ஆமா, சாண்டாளன்னு சொல்லலான்னு இந்த சக்கிலியர்கள் அப்படின்னு ஒரு இதை நம்ம இதுல சொல்லுவோம். இந்த ஸ்கின்னை வந்து பாத்தீங்கன்னா இது பண்றவங்க, செருப்பு தைக்கிறவங்க எல்லாம் அந்த சக்கிலியர்களோட இது. அப்போ நீங்க எதை படிச்சவங்களா சொல்லிட்டு இருக்கீங்க, தோல் வியாபாரி தானே. ஏன்னா தோல் வியாபாரி தான் தரத்தை பார்ப்பான், இந்த தோல் இந்த வேல்யூல இருக்கு, இந்த தோல் இந்த வேல்யூ அப்படின்னு தோலை வச்சுக்கிட்டு வேல்யூ பண்றது யாரு? சக்கிலியர்கள் தான் பண்ணுவாங்க, சான்றாளர்கள் தான் பண்ணுவாங்க. எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தோல் வியாபாரிகளா இருக்கீங்களே, ஸ்கின்னை சேல் பண்றீங்களே அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மாமிச வியாபாரிகளே அப்படின்றான். எல்லாம் சதைய பாக்குறான். நல்ல போஷணமா இருந்தா அவருக்கு வந்து புத்திசாலியா இருப்பார், ரொம்ப காஞ்சி எலும்பும் தோலுமா இருந்தா அவருக்கு ஒன்றும் தெரியாது. இது மாதிரிலாம் நிறைய இருக்கு. அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் திட்டிட்டு வந்து பாத்தீங்கன்னா உள்ள நுழைஞ்சோன்னா வந்து பாத்தீங்கன்னா ஜனக மகாராஜா கேட்கிற, என்ன உங்களுக்கு என்ன கேள்வி? இது மாதிரி நான் வந்து பாத்தீங்கன்னா பிச்சைக்காரனா இருக்கேன், சொப்பனத்துல காலையில ராஜாவா இருக்கேன், எது உண்மைன்னு எனக்கு தெரியல அப்படின்னு. எது உண்மையா? சொப்பனமும் பொய், ஜாகிரதமும் பொய், பிச்சைக்காரனா இருக்கிறதும் பொய், இப்ப ராஜாவா இருக்கிறதும் பொய். அப்ப நீங்க யார் வாஸ்தவத்துல அப்படின்னா இந்த ரெண்டும் இல்லாம சுத்த நான் மட்டும் தான் நீங்க அப்படின்னு. இந்த ஞானத்தை அஷ்டாவக்ரர் வந்து பாத்தீங்கன்னா அஷ்டாவக்ர கீதையில ஜனகருக்கு வந்து பாத்தீங்கன்னா போதனை பண்றாரு. அப்ப அதுக்கு மேல ராஜா ஜனகர் வந்து எப்படி பண்ணிருப்பாரு இந்த ராஜ்யத்தை அப்படின்னு கேட்டீங்கன்னா விட்டேத்தியா, இதுல எந்த ஒரு அபிப்பிராயமும் இல்லாம இது எல்லாம் பொய் சொப்பன மாதிரின்னு அந்த சொப்பன கேரக்டரை வந்து பாத்தீங்கன்னா அவர் பண்ணிருப்பார். கர்த்திருவம் இருக்குமா? கர்த்திருவம் ஒண்ணும் இருக்காது. எந்த ஒரு அபிமானமாவது இருக்குமா? அபிமானம் எதுவுமே இருக்காது. அப்படி ஒரு ஞானம் கிடைச்சாதான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா அசக்த புத்தி சர்வத்திரன்றதை சித்தி பண்ண முடியும்.
எல்லா விஷயங்களிலும் சொப்பனத்தில் இருக்கிற தேசம், காலம், வஸ்துக்கள் எதுலையுமே நமக்கு பற்றுதல் இல்லைல்ல. காலையில எந்திரிச்சோன்னே உங்களுக்கு ஒன்னுத்திலையும் அபிமானம் வரமாட்டேங்குது. நான் கங்கா கரையில பிறந்திருக்கேன் அப்படின்னா இப்ப இருக்கா? இல்ல. நான் கங்கால ஸ்நானம் பண்ணிட்டு வந்திருக்கேன் அப்படின்னா இப்ப இருக்கா? இப்ப இல்லையே. நான் ஈஸ்வரனையே பார்த்தேன், இப்ப இருக்கியா? இப்ப இல்லையே. சொப்பனத்துல பார்த்தேன். அப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் பிராமணனாக்கும், நான் ராஜாவாக்கும் இல்லையே. ஐயோ நான் சக்லீனா பிறந்திருக்கேன், நான் செருப்பு தைக்கிறவனா பிறந்திருக்கேன் அப்படின்னு நமக்கு அபிமானம் வர்றது இல்லையே. அப்ப வந்து பாத்தீங்கன்னா தேசம், காலம், வஸ்துக்கள் எதோடையும் வேக்கப்பானதுக்கு பிறகு பந்தம் இல்லாம போயிடுது, ஆசக்தி இல்லாம, பற்றுதல் இல்லாம போகுது. அப்போ சர்வத்திர அசக்த புத்தின்றது எப்ப கிடைக்கும்? ஒரு நல்ல சிரவண மனனத்தினால்தான் ஒருத்தருக்கு இந்த ஞானம் உண்டாகும். அப்போ இந்த பற்றுதல் இல்லாதவனா அதுக்கப்புறம் ஜிதாத்மா அப்படின்னா என்ன அர்த்தம்? எவன் மனதை வெற்றி கொண்டவனோ, ஆத்மான்றதுக்கு அர்த்தம் மனசு. ஜிதா ஆத்மா அப்படின்னா மனதை வெற்றி கொண்டவனுக்கு பேரு ஜிதாத்மா. இந்த மனசை எப்படி வெற்றி கொள்றது? 2 மெத்தட் இருக்கு. ஒன்னு யோகத்துல வந்து பாத்தீங்கன்னா பிராணாயாமத்தை பண்ணினீங்க அப்படின்னா நல்ல மனசு வந்து பாத்தீங்கன்னா பிராணாயாமத்தையோ ஜபத்தையோ தியானத்தையோ அபியாசம் பண்ணீங்கன்னா மனசு வந்து பாத்தீங்கன்னா கட்டுக்கடங்கும். ஆனா அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வாஸ்தவம் இல்லை, அதெல்லாம் டெம்பரவரி. நம்ம பிகினர்ஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அதை பிடிச்சுக்கிட்டு மனசை கொஞ்சம் சாந்தப்படுத்தி ஞானத்துக்கு வர்றதுக்கு இது பண்றோம். வாஸ்தவம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாஸ்தவமான மனசு வந்து எலும்பாம எப்ப இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது எல்லாம் பொய் அப்படின்னு நீங்க நல்லா டைஜஸ்ட் பண்றீங்க அப்படின்னா, இது எல்லாம் பார்க்கப்படுகின்றது அப்படின்னு டைஜஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா, அப்ப என்ன ஆயிடும்? மனசு வந்து பாத்தீங்கன்னா எழவே எழாது. நான் இப்ப கோயிலுக்கு போகும்போது பக்கத்துல ஒரு புதுசா வந்து பூத்தநாராயணன் கோயில் பக்கத்துல ஒரு ஜூஸ் ஷாப் வந்து பாத்தீங்கன்னா ஓபன் பண்ணியிருக்காங்க. அவன் இப்ப நான் சொல்ற எக்ஸாம்பிளே வந்து பாத்தீங்கன்னா, அன்னைக்கு போய் செப்பலை நிப்பாட்டின சாமி, உடனே நாதபுரம் சொல்ற, சாமி பாருங்க நீங்க சொன்ன எக்ஸாம்பிள் பாருங்க, பழங்களா வச்சிருக்கான் பாருங்க அப்படின்னு. ஃப்ரண்ட்லயே ரோட்டுக்கு மேலேயே எல்லாம் பிளாஸ்டிக் பால், எல்லாம் பிளாஸ்டிக்ல வந்து பாத்தீங்கன்னா பெயிண்ட் பண்ணி ஆப்பிள், போமோகிரானேட் எல்லா ஃப்ரூட்ஸையும் வந்து பாத்தீங்கன்னா கொட்டி வச்சிருக்கான். எனக்கு எடுத்து பார்க்க முடிஞ்சது. ஃப்ரண்ட்லயே கொட்டி வச்சிருக்கான். எடுத்து பார்த்தா பார்க்கும்போது நல்ல வெயிட்டா இருக்கிற மாதிரியே தெரியுது. எடுத்தா பால் மாதிரி, பிளாஸ்டிக் பால் மாதிரி கையில எடுக்குது. அவ்வளவு தத்ரூபமா வந்து பாத்தீங்க அப்படின்னா பெயிண்டிங் நடந்திருக்காது. ஆர்டிபிஷியலான வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொட்டி ஒரு பேஸ்கெட் ஃபுல்லா கொட்டி ஃப்ரண்ட்ல வச்சிருக்கா. யார் வேணா போனவங்க எடுத்து பாக்குற மாதிரி, பாக்குறதுக்கு அட்ராக்டா இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு எடுத்தோடனே தெரிஞ்சு வச்சு அது பொய்ன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு அதுல வந்து பாத்தீங்கன்னா ஆசை உண்டாகுமா? மனசு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐயோ அதை எடுத்து சாப்பிட்டுக்கலாம், அதை எப்படி வாங்குறது, என்ன பண்றது அப்படின்னு ஏதாவது தோணுமா அப்படின்னா ஒன்னும் தோணாது. மனசுல இம்பல்ஸ் ரைஸ் ஆகுமா? எந்த இம்பல்ஸும் வந்து பாத்தீங்கன்னா உற்சாகம், இதை அடையணும்ன்ற ஒரு எண்ணம் தோன்றவே தோன்றாது. அப்ப ஞானம் தான் வந்து பாத்தீங்கன்னா கைத்துக்கு மேல இருக்கிறது பாம்புன்னு தெரிஞ்சிச்சுன்னா பயம் என்ன ஆயிடும்? போயிடும். சிப்பிக்கு மேல தெரிகிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா வெள்ளி வந்து உண்மை இல்லை, அது சும்மா கிளார் அடிக்குது, வாஸ்தவம் வெள்ளி இல்லை அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா ஆசை உண்டாகவே பார்த்துக்கிட்டு கிராஸ் பண்ணி போயிட்டே இருப்பீங்க. காணல் ஜலம் ஓடுது அப்படின்னு தெரிஞ்சதுக்கு பிறகு நல்ல தாகமா இருந்தாலும் கூட நம்ம என்ன பண்ண மாட்டோம்? ஒரு இச்சையும் வராது அதை எடுத்து குடிச்சுக்கணும்னு. கண்ணுக்கு தெரியுமா? தெரியும். ஆனா புத்திக்கு நல்லா தெரியும், புத்திக்கு அது பொய். அப்ப கண் பார்வைக்கு தெரியுது, ஆனா புத்திக்கு வந்து அது பொய்ன்னு தெரிஞ்சதுனால புத்தியில என்னாவது மனசு அந்த விஷயத்தை நோக்கி யோசிக்கவே மாட்டேங்குது. அப்ப மனசு எப்படி இருக்கு? குவைட்டா இருக்கா? அதே இதை அப்ளை பண்ணுங்க. எல்லா விஷயங்களும் வந்து பாத்தீங்கன்னா காணல் ஜலம் போல, எல்லா வஸ்துக்களும் இந்த மொத்த பிரபஞ்சமும் வந்து பாத்தீங்கன்னா சொப்பனம் போல அப்படின்னு ஒரு ஞானம் ஒருத்தருக்கு நல்லா புத்தியில டைஜஸ்ட் ஆச்சு அப்படின்னா மனசு எப்படி இருக்கும் அப்படின்னா எந்த வஸ்துக்கள் இருந்தாலும் அப்படியே அடங்கிடும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா டாஸ்மாக் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு, நிறைய ஷாப் ஓபன் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா கிரிவல பாதையில வரும்போது 2-3 இடத்துல வந்து பாத்தீங்கன்னா டாஸ்மாக் வந்து பாத்தீங்கன்னா இது பண்ணும். எனக்கு ரொம்ப ஒரு 5-6 வருஷமா நான் என்ன பண்ணிருக்கேன், அந்த ஷாப் வழியா தான் போயிருக்கேன். அந்த ஷாப் வழியாவே நான் போயிருக்கேன். எனக்கு அப்புறம் ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு அட்ரஸ் கேட்கும்போது, சாமி அங்க ஒரு டாஸ்மாக் கடை இருக்குல்ல. டாஸ்மாக்கா? எங்க இருக்கு டாஸ்மாக்? சாமி கிரிவலம் டெய்லி போறீங்கல்ல? ஆமா போயிட்டு இருக்கேன். அந்த பக்கம் தான் இருக்கு. ஓ டாஸ்மாக் அங்க இருக்கா? பார்க்கவே இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பக்கம் நமக்கு விஷயமே இல்லை. அப்ப நம்ம நல்லா தெரிஞ்சுங்க,
நமக்கு எதுல தாத்பரியம் இருக்கோ, எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுக்கிறோமோ அதுல தான் கவனம் போகுது. எதுல நமக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லையோ அந்த விஷயம் நமக்கு முன்னாடியே இருந்தாலும் கூட அது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா விஷன்ல படவே மாட்டேங்குது. அதை பத்தி நம்ம யோசிக்கவும் மாட்டேன்றோம். இதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரங்கரா இருந்தானா, ட்ரங்கருக்குலாம் என்ன அப்படின்னா, எந்த ஊருக்கு போய் இறங்கணும்னே முதல்ல அவன் என்ன பார்ப்பான் தெரியுங்களா? இந்த ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா எங்க வந்து பாத்தீங்கன்னா டாஸ்மாக் இருக்கும், எங்க வந்து பாத்தீங்கன்னா சாராய கடை இருக்கும், எங்க கஞ்சா கிடைக்கும் அப்படின்னு அவன் அந்தந்த விஷயத்தை தான் பார்ப்பான். நம்ம ஊருக்கு போனோம் அப்படின்னா, இப்ப நான் டிராவல் பண்றேன்னு வச்சுங்க, இப்ப நான் பஸ்ல ஏறி உட்காந்து டிராவல் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது கோபுரம் பார்த்தாவே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பக்கம் பார்த்துக்கிட்டே வராது. கோபுரம் பார்த்தா இது என்ன, இது மிஸ் பண்ணிட்டுமே, இது எந்த கோயில், இது யாரு உள்ள, என்ன சுவாமி இது அப்படின்னு வந்து கோபுரத்தை பார்த்தாவே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு புத்தி அப்படிதான் போகுது. இதை எப்படி மிஸ் பண்ணோம், நம்ம இதை பார்க்கணும், அடுத்த முறை வந்து பாத்தீங்கன்னா இதுக்குள்ளார போய் பார்க்கணும் அப்படின்னு கோபுரத்தையே பார்த்துட்டு போயிட்டு இருக்கணும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா பீப்புள் சி வாட் தே வாண்ட் சி. மனசு நல்லா புரிஞ்சுங்க. நீங்க எதுல தாத்பரியம் கொடுக்குறீங்களோ மனசு அதை குறிச்சு விசாரம் பண்ணிட்டு இருக்கு. இந்த மொத்த ஜெகத்தும் வந்து பாத்தீங்கன்னா வெறும் சொப்பனம் 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 அப்படின்னு ஒருத்தர் நல்லா திங்க் பண்ணிக்கிட்டே இருக்காரு அப்படின்னா அவருடைய மனசு என்ன ஆகும் அப்படின்னா, சொப்பனத்துல நமக்கு எப்படி பொய்ன்னு தாத்பரியத்தினால காலையில எழுந்திரிச்சு அதை பத்தி ரொம்ப திங்க் பண்றது இல்லையோ, அப்படி திங்க் பண்ணாலும் நீங்க எப்படி பண்ணுவீங்க, ஆச்சரியமா பாப்பீங்க. இந்த ஆர்டிபிஷியலான பழங்களை நாதபர்மா வந்து சாமி அப்படின்னு காட்டினார், பக்கத்திலேயே இருந்துச்சு, நான் எடுத்து பார்த்தேன். இப்ப சாப்பிடணும்னு தோணுமான்னு கேட்டீங்கன்னா சாப்பிடணும்னு தோணல. அப்ப எப்படி இருக்கும், ஆச்சரியம். அப்ப இந்த உலகத்தை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஞானம் வந்து ஒருத்தருக்கு நல்லா உள்ள போகும்போது உங்களுக்கு முதல்ல உண்டாகிறது என்ன, கிரியேஷன் பாப்பா பகவான் பண்ணி வச்சிருக்காரு. நம்ம சொல்றோம்ல, ஆர்டிபிஷியலா அந்த ஆப்பிளையும் போமோகிரானைட்டையும் பார்த்தோம்னா எவனா பண்ணது, இவ்வளவு நாள் தத்ரூபமா பண்ணிருக்கானே, எக்ஸலண்டா பண்ணிருக்கானே, ஒரிஜினல் மாதிரியே இருக்கே அப்படின்னு நம்ம என்ன பண்றோம், ஆச்சரியத்தோட பாக்குறோம்ல. இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவோம், இந்த உலகத்தை வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு சொப்பனம் மயமா இருக்கும்போது என்ன மாயா, என்ன ஆச்சரியம், எல்லாத்தையும் உண்மையா காட்டுது. இப்ப நீங்க எல்லாம் பாடம் படிக்கிறீங்க, நான் பாடம் சொல்றேன் அப்படின்னு எல்லாத்தையும் உண்மையே காட்டுதே, இந்த ஜெகத்தெல்லாம் உண்மையா தெரியுதே. இந்த மாயா எவ்வளவு பெரிய ஸ்பெஷலிஸ்டா இருக்கும்னு, இந்த மாயையை வச்சுக்கிட்டு இந்த உலகத்தை பண்ணுன அந்த ஈஸ்வரன் எப்படிப்பட்ட ஆளா இருப்பான், கிரியேட்டர் அப்படின்னு உங்களுக்கு முதல் ஸ்டெப் என்ன வரும், ஆச்சரியம் வரும். இந்த மொத்த உலகம் வந்து பாத்தீங்கன்னா மாயா விகாசம்ன்றதுனால உங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் வரும். அதுக்கப்புறம் டெய்லி இப்போ வந்து பாத்தீங்கன்னா சொல்லி ஒரு நாதபிரமன் காட்டி ஒரு வாரம் இருக்கும். இப்போ டெய்லி வந்து பாத்தீங்கன்னா அந்த பக்கம் தான் போறேன், அந்த பக்கம் தான் செப்பல் அவுத்து போடுறேன், பாக்குறேன்னா அப்படின்னு கேட்டீங்கன்னா பாக்குறதே இல்லை. இப்பதான் நான் இப்போ உங்களுக்கு சொல்றதுக்காக நீங்க சொல்றேன், இப்ப போனா பாப்பேன். இப்ப ஒரு வாரமா என்னாச்சு, ஒரு வாரமா நான் பார்க்கவே இல்லை. ஏன் அப்படின்னா அது பொய். அப்ப முதல்ல ஆச்சரியம் உண்டாகுது, அதுக்கப்புறம் என்ன உண்டாகுது, உதாசீன பாவம். அதுக்கு என் கண்ணுக்கு முன்னாடியே இருந்தாலும் அதை பத்தி நான் வந்து பாத்தீங்கன்னா திங்க் பண்ணாம உதாசீன பாவம் வந்துருது, மனசுல ஒரு சின்ன எண்ணம் கூட வராம இருக்கா. இதே மாதிரி தான் இந்த உலகம் எல்லாத்தையும் பொய் 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 வெறும் மாயாமயம் அப்படின்னு சொல்லி 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 இந்த மனசு என்ன ஆகும்னா அடங்கி போகும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஜிதாத்மா அப்படின்னு பேரு. மனதை வெற்றி கொண்டவனா. மனது எப்படி வெற்றி ஆகும், ஞானத்தினால மட்டும்தான் வெற்றியாகும். அதுக்கப்புறம் சொல்லுங்க. இல்ல இப்ப வந்து பாத்தீங்கன்னா பற்றுதலுக்காக சொல்ல முதல் ஸ்டெப் வந்து ஸ்வகர்மனா தம்ம அபியர்ச்சிய நான் சொன்ன ஸ்டெப்ஸ் வந்து பாருங்க. கர்மயோகத்தை பண்றவனுக்கு ஞானம் இருக்காது, கர்மயோகத்தை பண்றவனுக்கு ஞானம் இருக்காது, ஞானம் இருக்கிறவனுக்கு கர்மயோகம் பண்ண முடியாது. மனசுல நல்லா புரிஞ்சுங்க. ஞானம் ஒருத்தருக்கு வந்துருச்சு அப்படின்னா கர்மயோகம் சித்திக்காது. நான் டாக்குமெண்ட் மொத்தம் 5 டாக்குமெண்ட் ஜீவன் முக்தி விவேகத்துல படிச்சிருக்கோம். அதுல ஒரு டாக்குமெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் ரொம்ப கிளியரா 6 பாஷ்யத்துல வந்து பாத்தீங்கன்னா 5வது பாஷ்யத்துல நினைக்கிறேன், அதாவது இது 5வது சாப்டர்ல நினைக்கிறேன், 5வது சாப்டர்லயே 6வது தான் 6ல தான் 6வது அத்தியாயத்தோட சம்பந்த பாஷ்யத்துல ரொம்ப கிளியரா சொல்றார், கர்மயோகம் வந்து பாத்தீங்கன்னா ஞானிக்கு கர்மயோகம் சித்திக்காது. மனசுல நல்லா புரிஞ்சுங்க. அப்ப அஞ்ஞானிக்கு மட்டும்தான் கர்மயோகம் சித்திக்கும். இப்ப நீங்க கர்மயோகம் பண்றோம் அப்படின்னா இது பொய்ன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க கர்மயோகம் பண்ண முடியுமா, கர்மமே சித்திக்காது உங்களுக்கு. அப்போ கர்மயோகம் எங்க சித்திக்குது, எனக்கு இன்னும் சப்த ஞானம் இருக்கு, எனக்கு சப்த ஞானம் இருக்கு, அது ஞானம் இல்லை, எனக்கு இன்னும் எக்ஸ்பீரியன்ஸா இதை வந்து பாத்தீங்கன்னா டிட்டாச்மெண்டா என்னால பார்க்க முடியல. அப்ப என்ன அர்த்தம், இன்னும் ஞானம் எனக்கு வரலன்னு அர்த்தம்.
அந்த ஞானம் வரத்துக்காக தான் நீங்க கர்மயோகத்தை சமத்துவத்தை அடைகிறதுக்காக கர்மயோகத்தை நம்ம பிரிஸ்கிரைப் பண்றோம். கர்மயோகம் பண்றவங்களுக்கு கர்த்திருவம் இருக்கும். ஆனா பலனை மட்டும்தான் என்ன பண்றான், தியாகம் பண்றான். ஈஸ்வரன் ஒருத்தர் இருக்கார், இந்த ஜகத்துன்னு ஒண்ணு இருக்கு, நான் இருக்கேன், நான் எப்படி இருக்கேன், என்னோட அந்த கரணம் சமநிலை இல்லாம இருக்கு, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா மனசு சமநிலை வேணும், யோகத்துல நான் ஏறணும் அப்படின்னு ஈஸ்வரார்ப்பணமா அவன் வந்து பாத்தீங்கன்னா கர்மம் பண்றான். அதே ஞானம் வந்ததுக்கு பிறகு இப்ப நான் சொல்லிட்டு இருக்க ஞானம் என்னது, ஆபாசம். சொப்பனத்தை எக்ஸாம்பிள் சொல்றோம், அதான் ஞானம். இது எல்லாம் பொய் அப்படின்றது ஞானம். அப்ப இந்த பொய்ன்னு ஞாபகத்துக்கு வந்ததுக்கு பிறகு இங்க வந்து அபூரணம் அப்படின்னு இந்த உலகம்லாம், அதனாலதான் நான் சொல்லிட்டே இருக்கேன், நீங்க பண்றது கர்மயோகத்துல பண்ணிட்டு இருப்பீங்க, நான் உங்களை கர்மயோகம்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்ப நானும் வந்து பாத்தீங்கன்னா வெளியில இருக்கிறது எல்லாத்துக்கும் போனா வந்த எல்லா இடத்துலயும் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப நான் அதனாலதான் உங்களுக்கு ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன், என்னோட பார்வையில இருந்த ஆபாசம் நான் எப்படி பாக்குறேன் இந்த உலகத்தை அப்படின்னா, இப்ப நான் உங்களுக்கு இவ்வளவு டீட்டெயிலா நான் வந்து பாடத்தை திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன்னு, இப்ப நான் எப்படி பார்ப்பேன், வெளியில இருக்கிறவங்களுக்கு யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு உதவி பண்றேன், எல்லாம் பண்றேன், இதெல்லாம் என்ன அப்படின்னா சொப்பனம், ஆபாசம். அப்போ முதல்ல கர்மயோகம், ரெண்டாவது விராட் உபாசனா, மூணாவது ஆபாசம். அப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா ஆபாச பார்வையில இருந்தா ஏதோ நடக்குது. பரமஹம்சானந்தான்ற கேரக்டர் பொய், பரமஹம்சானந்தாக்கு அந்நியமா இருக்கிற ஜெகத்தும் பொய், பரமஹம்சானந்தா பண்றதும் ஆபாசம், அவன் இந்த வஸ்துக்களும் ஆபாசம், அவன் பண்ற காரியங்களும் ஆபாசம். இப்ப நான் பாடம் படிச்சு கொடுக்கறது என்னது, சத்தியமா? நான் பாடம் படிச்சு கொடுக்கறது என்னோட பார்வையில இருந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஆபாசம், சொப்பன மாதிரி ஆபாசம் நடந்துட்டு. அப்ப கர்மயோகம் வந்து அஜ்ஞானி திசையில இருந்து தான் கர்மயோகம் நடக்கும். அதனால்தான் சொகர்மனா தம் அபியர்ச்சிய, அது முடிச்சதுக்கு பிறகுதான் இந்த ஸ்லோகம் ஆரம்பிச்சிருக்கு. நல்லா புரிஞ்சுங்க. அந்த அந்த சித்தி, கர்மஜா சித்திய அடைஞ்சவனுக்கு, மனசோட சமநிலையை அடைஞ்சவனுக்கு இந்த ஸ்லோகம் வருது. நைஷ்கர்மி சித்தி 5 அவதாரிக்கால, 5வது அத்தியாயம் அவதாரிக்கால இருக்கு. எத்தனாவது அவதாரிக்கால? 5வது அத்தியாயம் அவதாரிக்கால கிளியரா இருக்கு உங்களுக்கு. நம்ம ஏற்கனவே ஜீவன் முக்தி விவேகத்துல இப்ப சமீபத்துல பார்த்திருக்கோம். கர்மயோகம் ஞானிக்கு சித்திக்காது, கர்மயோகம் அஜ்ஞானிக்கு மட்டும்தான் சித்திக்கும். அஜ்ஞானி தான் கர்மயோகத்தை பண்ணி முதல் டிக்கெட் எடுக்கிறான், சித்தி அடைஞ்சு சமத்துவத்தை அடைஞ்சு டிக்கெட் எடுத்துக்கிட்டு நைஷ்கர்மியத்துக்கு உள்ள நுழையிறான். குருநாதர் சொல்லி கொடுக்கிறார், இது பொய் பொய்ன்னு. எஸ் பாஸ்ன்னு அவன் அக்செப்ட் பண்றான். ஆமா இதெல்லாம் பொய் தான், தோற்றம் மாத்திரம். அவனுக்கு அப்பதான் புரியுது. நான் சொல்லிட்டேன் போதும், அவங்க பாத்துக்கிட்டோம். அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜிதாத்மான்றதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது எல்லாம் பொய்ன்னு சொல்லி சொல்லி இந்த மனசு அடங்குச்சு அப்படின்னா அதான் ஞானத்தினால மனம் அடங்குதல் அப்படின்னு பேர் அடிச்சா. இதுக்கப்புறம் விகத ஸ்பிருகா, அதுக்கு அடுத்தது சொல்லுது. விகத ஸ்பிருகனா என்ன அர்த்தம்? ஸ்பிருகா அப்படின்னா ஆசை, ஸ்பிருகா அப்படின்னா ஆசை, காமம், எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்ற காமம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா காமம் வந்து பாத்தீங்கன்னா விகத ஸ்பிருக, விசேஷ ரூபேன ஸ்பிருகான்ற ஆசை, கத சென்றவன், விட்டவன், விசேஷ ரூபத்துல விட்டவன் என்ன அர்த்தம்? நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள்ல ஆசை இல்லை, ஆனா திரும்ப ஆசை வரும்ல. ஒரு காலத்துல ஆசை இல்லாம இருக்கும், இன்னொரு காலத்துல ஆசை வருமா? ஆமா, தபஸ் பண்ணும் போது ஆசையெல்லாம் இருக்காது, தபஸ் முடிஞ்சதுக்கு பிறகு ஏகப்பட்ட ஆசைகள்லாம் வந்துடும். அப்ப விரதம் இருக்கும்போது ஆசை இல்லாம இருக்கும், விரதம் முடிச்சிங்கன்னா ஆசை வந்துடும். ஒரு காலத்துல இல்லாத ஆசை இன்னொரு காலத்துல வந்துடும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா விகத ஸ்பிருகனா என்ன அர்த்தம்? விசேஷ ரூபத்துல ஆசைகள் முற்றும் இல்லாமல் போனவன். எப்படி விசேஷ ரூபத்துல? அப்ப நான் இதெல்லாம் பொய் 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 பொய்ன்னு சொல்றேன். இது எல்லாம் பொய் பொய்ன்னு சொன்னி நல்லா பொய்ன்னு தெரிஞ்சு போச்சுன்னா, ஆர்டிபிஷியலா ஒரு பேமகிரானேட் இருக்கு அப்படின்னா அது ஜூஸ் குடிச்சு சாப்பிடலாம் அப்படின்னு ஆசை வருமா? வராது. காணல் ஜலம் பொய்ன்னு தெரிஞ்சதுனால காணல் ஜலத்துல ஒரு குளியல் போடலாமான்னு தோணுமா? தோணாது. அப்போ ஆசை இல்லாம பொருள் இருக்கும் வஸ்து, ஆனா வந்து அதுக்கு மேல ஒரு காமம் வரவே வராது. அப்ப ஞானத்தினால வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் அனாத்மா, இது எல்லாம் திருஷ்யம் அப்படின்ற ஒரு ஞானத்தினால எவனுடைய மனசுல காமமே உண்டாகவில்லையோ அவனுக்கு பேரு விகத ஸ்பிருகா அப்படின்னு பேரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவன் என்ன ஆகிறான்? நைஷ்கர்மிய சித்திம் பரமாம், அப்படிப்பட்டவன். அப்ப 3 லட்சணம் சொல்லியாச்சு.
இதெல்லாம் ஆபாசம்னு எதுலையுமே பற்றுதல் உண்டாகல. இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆபாசம்ன்ற ஞானத்தினால இந்த மனசு எந்த விஷயத்தை குறிச்சும் எழுச்சியே அடையல, இம்பல்ஸ் ரைஸ் ஆகல, மனம் அடங்கி போச்சு. இந்த எல்லாம் பொய்ன்னு தெரிஞ்சதுனால, ஆபாசம்ன்றதுனால அதை குறிச்சு எந்த ஒரு ஆசையும் உண்டாகிறது இல்லை. விகதஸ்பிருகா இந்த மூணும் இந்த ஞானத்தினால நடந்துச்சு அப்படின்னா அவன் என்ன ஆகிறான் அப்படின்னா அடங்கி போய் வந்து பாத்தீங்கன்னா நைஷ்கர்மிய சித்திம் பரமாம் நைஷ்கர்மிய சித்திம் மேலான நைஷ்கர்மிய சித்தியை அவன் இந்த ஞானத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்றான், அடுத்த ஒரு ஸ்டெப்பு போகணும். இது எல்லாம் தெரிஞ்சவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா யாருக்கெல்லாம் இந்த ஞானம் ஒருத்தருக்கு இருக்கோ, சங்கராச்சாரியார் என்ன பண்ணுவார், எல்லா பாஷ்யத்திலும் எழுதுவார். ஈஷாவாசியத்துல முதல் மந்திரம், ஈஷாவாசியம் இதம் சர்வம் யத்கிஞ்ச ஜெகத்யாம் ஜெகத் தேன தெக்தேன புஞ்சீதா மா கிருத கஸ்ய சித்தனம் அப்படின்னு ஒரு மந்திரம். ஈஷாவாசிய உபநிஷத்துல முதல் மந்திரம். எவனுக்கெல்லாம் இந்த ஞானம் இருக்கோ அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா சர்வகர்ம சந்நியாச ஏவ அதிகாரக அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அங்க பாஷ்யத்துல சொல்லுவார். யாருக்கெல்லாம் இந்த ஞானம் ஒருத்தருக்கு வந்துடுச்சோ, இப்ப நான் சொன்ன ஞானம் ஒருத்தருக்கு வந்துடுச்சோ, இது எல்லாம் பொய்ன்னு எல்லாத்துலயும் பொய்ன்னு ஒரு ஞானம் வந்துருச்சோ அவனால கர்மம் பண்ண முடியுமா? இப்ப நீங்க கேட்டீங்கல்ல, சாவித்திரியமா கேட்டீங்கல்ல, கர்மயோகம் பண்ண முடியுமா அவனால அப்படின்னு. அவனால கர்மயோகம் சம்பவிக்காது. அவனுக்கு கர்மயோகம் சம்பவிக்காது. கர்மயோகம் பண்ணணும்னா என்ன வேணும், சத்தியத்துவம் வேணும், நான் கர்த்தான்ற புத்தி வேணும். அப்ப எல்லா ஆபாசம்னு பண்ணவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒண்ணுதான் பண்ண வேண்டியது. என்ன பண்ண வேண்டியது அப்படின்னா சர்வ கர்ம சந்நியாசம். எல்லா கர்மங்களையும் விட்டுட்டு வெறுமனே வந்து பாத்தீங்கன்னா சும்மா தான் நிக்க வேண்டியது. 6:3 சொல்லியிருக்கோம்ல, 6:3 வந்து பாத்தீங்கன்னா 6 ருக்ஷோர் முனேர் யோகம் கர்ம காரணம் உச்சியதே. சமநிலைய அடையணும்னு நினைக்கிறவனுக்கு கர்மம் தான் கர்மயோகமா பண்ணி சாதனமா சொல்லப்பட்டிருக்கு. அதே நீங்க சமநிலைய அடைஞ்சவனுக்கு ஆரூடஸ்ய தஸ்யைவ சமக்காரணம் உச்சியதே. ஒருத்தன் யோகத்துல ஏறிட்டான் அப்படின்னா என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா திரும்ப கர்மத்தில் ஈடுபடக்கூடாது. மனசாந்தியா இருக்கு அப்படின்னா மனசாந்தியை பிடிச்சி உழுக்கலாம் கூடாது. மனசு வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன் தெரியுங்களா, நான் என்னோட டீச்சர்கிட்ட ஆரம்பத்திலேயே அப்படிதான். சில சமயம் என்ன பண்ணுவோம், காலையில வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் காயத்ரியெல்லாம் அதிகமா பண்ணி விட்டுருவோம். கொஞ்சம் இதா இருக்கு அப்படின்னு மனசு சத்துவ குணமா இருக்கும். சத்துவ குணமா போயிட்டு இருக்கும் போது காயத்ரி அது இதெல்லாம் பண்ணிட்டா கிளாஸ்க்கே வர மாட்டேன், ஆப்சென்ட், அவ்வளவுதான். சாமி கேட்பாரு, என்னப்பா, இல்ல சாமி, சரி அப்படின்னு. அவருக்கு தெரியும், சாமிக்கு தெரியும். சத்துவ குணம் போச்சு அப்படின்னா என்ன ஆகாது அப்படின்னா மனசு வந்து கிளாஸ்க்கு போக கூட தோணாது. அப்படியே வந்து உட்கார்ந்த இடத்துலயே ஜபம் முடிச்சிருப்போம். ஜபம் முடிச்சுட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா காலையில ஒரு 7 மணிக்கெல்லாம் முடிச்சிருவோம். கிளம்பி கிளாஸ்க்கு போகிறதுக்கு கூட மனசு வராது. நான் முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இப்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கேன். நடுவில் உங்களுக்கு லீவுன்னு நான் காலையில என்னைக்காவது மெசேஜ் வந்துச்சுன்னா ஏதோ லீவு அப்படின்னு நீங்க நினைச்சுப்பீங்க. லீவுனா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா மனசு சத்துவ குணத்துல நல்லா போச்சு அப்படின்னா காரியம் பண்ண முடியாது, காரியம் பண்ணவே முடியாது. மனசு விஸ்ராந்தியா இருக்கும். அப்போ நல்லா தெரிஞ்சுங்க, ஒருத்தனுக்கு நல்லா வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் பொய்ன்னு தெரிஞ்சிச்சுன்னா அதுல அவனால ஈடுபடுதல் முடியாது. நீங்க எந்த ஒரு கர்மமும் எதுக்காக தேவைப்படுது, ஒரு கர்மா பண்றோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி என்ன இருக்கணும், அவித்யா காம கர்ம பிரவருத்தி. ஒரு பிரவருத்தி கர்ம பிரவருத்தி நடக்குது அப்படின்னாவே அதுக்கு முன்னாடி ஒரு காமம் இருக்கணும். ஒரு காமம் இருக்கணும் அப்படின்னாவே அதுக்கு முன்னாடி ஒரு அவித்யா இருக்கணும். அவித்யான்னு அர்த்தம் இது சத்தியம். இது சத்தியம்னு தெரிஞ்சாதான் எனக்கு அது வேணும் அப்படின்னு ஆசை வேணும். அந்த ஆசை வந்ததுக்கு பிறகுதான் அந்த ஆசையை அடையறதுக்காக நம்ம வந்து ஒரு கர்மத்துல ஈடுபடுறோம், கர்ம பிரவருத்தியில ஈடுபடுறோம். அப்ப அவித்யா காம கர்ம பிரவருத்தி தான் மூணு ஸ்டெப்பு தான் இருக்கு. அவித்யா காம கர்ம பிரவருத்தி. ஒருத்தருக்கு அவித்யான்றது என்னது, இதெல்லாம் சத்தியம்னா அவித்யா, இதெல்லாம் தோற்ற மாத்திரம் அப்படின்னா அத வித்யா. இதெல்லாம் அவித்யா கல்பிதம். இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெறும் நாமரூபம், வெறும் தெரியுது அப்படின்னு ஒருத்தன் ஞானம் வந்துச்சு அப்படின்னா ஆசை வருமா? அவித்யா இருந்தாதான் ஆசை வரும். அவித்யா என்ன சொல்லுது, இதெல்லாம் தோற்றம். அப்ப ஆசை என்ன ஆயிடும், தோற்றத்துல ஆசை வருமா?
வராது. ஆசை இல்லாம போயிடும். ஆசை இல்லை அப்படின்னா கர்மம் நடக்குமா? கர்மம் நடக்காது. அப்ப கர்மம் நடக்கணும் அப்படின்னா காமம் இருக்கணும். காமம் இருந்தா அங்க வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ஆதாரமா அவித்யா இருக்கணும். அப்ப அவித்யா இல்லாததுனால ஆபாசம்னு பாக்குறதுனால காமம் இருக்காது. காமம் இல்லாதவனுக்கு கர்மம் பண்ண முடியாது. அவன் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா சர்வ கர்ம சந்நியாசத்தை செய்து கொள்ள வேண்டும். அவனுக்கு ஒண்ணுத்தர மட்டும்தான் அதிகாரம் இருக்கு. சர்வ கர்ம சந்நியாச ஏவ அதிகாரக அப்படின்னு ஈஷாவாசியத்தை ஆரம்பிக்கும் போது சொல்வார். ஞான நிஷ்டனுக்கு, இந்த ஞானத்தை உடையவனுக்கு சர்வ கர்மங்களையும் சந்நியாசம் பண்றதுல மட்டும்தான் அருகதை இருக்கு, யோக்கியம் இருக்கு. கர்மம் பண்ணக்கூடாது. கர்மம் பண்ண இறங்கினா அப்படின்னா அந்த சமநிலை என்ன ஆயிடும்? சதஞ்சு போயிடும். அதனால வந்து பாத்தீங்கன்னா இப்ப என்ன பண்ணணும்? அவன் எல்லாத்தையும் விட்டுட்டு நைஷ்கர்மிய சித்திம் பரமாம், மேலான பரமாம்னா இந்த உலகத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது உத்கிருஷ்டமானது, ரொம்ப வேல்யூபிள், இந்த உலகத்துல இந்த மொத்த சம்சாரத்திலையும் ஏதாவது மேலானது அப்படின்னு ஒண்ணு இருக்கா சுவாமி அப்படின்னா இந்த உலகத்திலேயே மேலானதுன்னு ஒரே ஒரு வஸ்து, அது எது அப்படின்னா நைஷ்கர்மிய சித்தின்னு பேர். நைஷ்கர்மிய சித்தி அப்படின்னா பிரம்மத்துக்கு பேரு நிஷ்கிரியம்னு பேர். பிரம்மத்துக்கு என்ன பேரு? நிஷ்கிரியம் அப்படின்னு பேர். ஆத்மாக்கு என்ன பேரு? நிஷ்கிரியம்னு பேர். அந்த ஆத்மால பிரம்மத்துல நான்ல நிக்கிறது எதுவோ அதுக்கு பேரு நைஷ்கர்மிய சித்தின்னு பேர். ஆத்ம ஞான நிஷ்டான்னு பேர். ஸ்வரூப அவஸ்தானம்னு பேர். தான்ல நிக்கிறது. தான் இது வரைக்கும் எங்க நின்றுட்டு இருந்தோம்? தேகம் மனசு புத்தியில நின்றுட்டு இருந்தோம். இந்த தேகம் மனசு பண்ற காரியங்கள் எல்லாத்தையும் நான் பண்றேன்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம். எப்ப இதெல்லாம் பொய்ய அப்படின்னு இது எல்லாத்தையும் நான் இல்லைன்னு நீக்கிட்டு தான்ல ஒருத்தன் நிக்கிறானோ அந்த தான்ல நிக்கிறதுக்கு பேரு தான்ல நிக்கிறதுக்கு பேரு நைஷ்கர்மிய சித்தின்னு பேரு. தான்ல கிரியா இல்ல. தான் யாரு? வெறும் பார்ப்பவன், அறிவு மட்டும்தான். அங்க கிரியா இல்ல. கிரியா யார் பண்றா? பிரகிருதியை கிரியமானானி குணை கர்மாணி சர்வசா. எல்லா கிரியைகளும் தேக மனசு புத்தி இந்திரியங்கள் அப்படின்னு 23 தத்துவங்கள்ல நடக்குது, நான்ல இல்ல. அப்ப நான் வெறும் பார்ப்பவன். அப்ப வெறும் பார்ப்பவனா இருக்க நான்லயே நிக்கிறதுக்கு என்ன பேரோ அதுக்கு பேரு நைஷ்கர்மிய சித்தின்னு பேரு. ஆத்மாவுக்கு பேரு நிஷ்கிரியம்னு பேரு, பிரம்மத்துக்கு பேரு நிஷ்கிரியம்னு பேரு. ரெண்டு ஒண்ணுதான். இந்த பிரம்மம் ஆத்மான்னு சொல்லக்கூடிய தான்ல வந்து பாத்தீங்கன்னா நிக்கிறதுக்கு பேரு நைஷ்கர்மிய சித்தின்னு பேரு. அது எதனால அடைய முடியும் அப்படின்னா சந்நியாசேன அதிகச்சதி. சந்நியாசத்தினால் பக்கத்துல ஒரு வார்த்தை போட்டுக்கணும், சர்வ அப்படின்னு ஒரு வார்த்தை போட்டுக்கிட்டீங்கன்னா இன்டர்பிரேஷன் பண்ணிக்கணும். சர்வ கர்ம சந்நியாசத்தினால் அந்த நைஷ்கர்மிய சித்தியை அடைகின்றான். நைஷ்கர்மிய சித்தினா பிரம்மம், அதுதான் மோட்சம்னு பேரு. அதை அவன் அடைகின்றான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா முதல்ல ஆபாசம்ன்ற ஒரு ஃபர்ஸ்ட் சித்தி என்னது? சித்த சுத்தின்ற சித்தி, சமநிலை. அதை வச்சுக்கிட்டு என்ன பண்றது? இது எல்லாம் ஆபாசம்னு பாக்குற ஞானம். அதுக்கப்புறம் அந்த ஞானத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்றீங்க? இது எல்லாம் பொய், எனக்கு பண்ண வேண்டியது ஒண்ணும் இல்லை அப்படின்னு எல்லா கர்மங்களையும் விட்டுட்டு மூணாவது சர்வ கர்ம சந்நியாசம் பண்ணி என்ன பண்றது? தான்லயே நிக்கிறது. இதான் ஸ்டெப். கர்மயோகம். கர்மயோகத்துக்கு அப்புறம் சமநிலை கிடைச்சிருது. சமநிலையை வச்சுக்கிட்டு ஞானம். ஞானம்னு என்ன அர்த்தம்? இது எல்லாம் ஆபாசம்ன்றதுதான் ஞானம், தோற்றம் அப்படின்றதுதான் ஞானம். அதை வச்சுக்கிட்டு என்ன பண்றீங்க அப்படின்னா சர்வ கர்மங்களையும் சந்நியாசம் பண்ணிட்டு தான்லன்னு நின்று அவன் தன்னையே அடைகின்றான். நைஷ்கர்மி சித்தி அதை அடைகின்றான் அப்படின்னு சொல்லியாச்சு. இதோட இங்க நிக்கட்டும். நாளைக்கு நம்ம மீதி இதை கண்டினியூ பண்ணுறோம். சொல்லுங்கம்மா. அனுபூதி தான். ஆத்மா இப்ப வரப்போகுது உங்களுக்கு. இதெல்லாம் வந்து சொல்ல போறோம். ஆச்சரிய பாஷியத்தை சொல்ல போற. ஸ்வ அனுபவம், ஆத்மா அனுபவம் அப்படின்னாலும், ஞான நிஷ்டை அப்படின்னாலும், தான்ல நிக்கிறது அப்படின்னாலும், நைஷ்கர்மிய சித்தினாலும், என்லைட்மெண்ட்னாலும், மோக்ஷம்னாலும், இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரே அர்த்தத்தை உடையது. கைவல்யம், இதுக்கு பேர் கைவல்யம்னு பேரு. இன்னும் நிறைய நிர்வாணம்னு பேரு. இது மாதிரி நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்படுறது எல்லாம் இந்த சப்தம் தான். அப்ப நைஷ்கர்மிய சித்தின்றது வந்து பாத்தீங்கன்னா நிஷ்கிரியம் எது? ஆத்மா, பிரம்மம், கர்மம் இல்லாதது, வெறும் பார்வை, வெறும் ஞானம். அப்ப அதுல நிக்கிறதுக்கு என்ன பேரோ அந்த நிக்கிற சித்திக்கு பேர் தான் நைஷ்கர்மிய சித்தின்னு பேர். தானாய் நிற்றல், இதான் நைஷ்கர்மிய சித்தி. இதை பத்தி நம்ம டீட்டெயிலா பேசுவோம். நம்ம ஆச்சாரியர் பெரிய பாஷ்யம் பண்ண போற, மெதுவா பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே
பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நம. ஹரி ஓம். ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமக. ஸ்ரீ கிருஷ்ண 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 காயேன வாச்சா மனசேந்திரியேர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதேர் சுபாவாத் கரோமி யத் யத் சகலம் பரஸ்மை நாராயணாயதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத். இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாராயண 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 நாராயண. வந்தாச்சு கீதையோட. கீதையோட என்ன என்ன கீதையினால் நம்ம அடைய வேணுமோ அதுக்கு வந்தாச்சு. அதனால கொஞ்சம் பொறுமையா திரும்ப 2 வாட்டி கேளுங்க. இப்போ இதோட சேர்ந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஜீவன் முக்தி விவேகத்துல சந்நியாசத்தெல்லாம் பத்தி நம்ம பேசுறோம் பாத்தீங்களா. அப்ப சந்நியாசத்துல நம்ம என்ன பண்ணிருக்கோம், 2 சந்நியாசம் சொல்லியிருக்கோமா. 2 தான் இப்ப ஆரம்பிச்சிருக்கோம். விவிதிஷா வித்வத். விவிதிஷான்ற சந்நியாசம் மமக்காரத்தை விடுறது. வித்வத் என்ற சந்நியாசம் அகங்காரத்தையே தியாகம் பண்றது. அப்ப இங்க சொல்லியிருக்கிற சந்நியாசம் என்னது, சிரவணம் பண்ணி மனனம் பண்ணி நிதித்தியாசனத்துக்காக பண்ற சந்நியாசம் வித்வத் சந்நியாசம். இந்த சந்நியாசத்தை நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 நாள் விவிதிஷா பார்த்துட்டு வித்வத் சந்நியாசத்தை பத்தி ஜீவன் முக்தி விவேகத்துல படிக்க போறோம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த பாடத்தையும் இந்த பாடத்தையும் கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இனிமே ரொம்ப எக்ஸலண்டா உங்களுக்கு புரியாது. ஹரி ஓம். ஹரி ஓம்.